ராமானுஜதயா பாத்திரம் ஞாவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் யோ நித்யமத்கிருதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நோற்றனோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்றகிற்கின்றிலேன் அரவினயம்மானே சேற்று தாமரை சென்னலோடு மலர் சிறீவரமங்கல நகர் வீற்றிருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லே நங்கே. 108 திவ்யதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகள்ல ஸ்வயம்யக்த கஷேத்திரமான திருச்சிரீவரமங்கைன்னு சொல்லக்கூடியதான வானமாமலை திவதேசம் தோதாத்ரி கஷேத்திரத்தினுடைய மகிமையை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். தோதாத்ரி மான்மியத்திலே 7வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினாலே வானமாமல திவதேசத்திலே கர்ப்பகிரகத்திலே எம்பெருமான் தெய்வநாயகன்னு சொல்லக்கூடிய தோதாத்ரிநாதனுக்கு தாமரம் வீசி கைங்கரியம் பண்ணக்கூடிய பணிப்பெண்களான ஊர்வசி திலோத்தமா இவாளுக்கு பெருமாள் அந்த வரத்தை அனுகிரகித்த அந்த விருத்தாந்தத்தை பார்க்க போறோம். எம்பெருமான் சர்வலோகங்களுக்கும் ராஜாவா இருக்கக்கூடியவன். பொதுவா ராஜாக்கள் ஆசனத்துல அரண்மனையில உட்கார்ந்து இருக்கிறச்ச 2 பக்கமும் சாமரம் வீசக்கூடிய பெண்கள் நின்று அவர்களுக்கு சாமரம் வீசி பணிவிடை பண்ணுவதுன்றது வழக்கம். இதற்கு ராஜ உபச்சாரம்னு பேரு. பெருமாளும் சர்வலோகங்களுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன், சர்வ தேவதைகளுக்கும் ராஜாவாக இருக்கக்கூடியவன். அந்த எம்பெருமானுக்கும் ராஜாவுக்குரிய பெருமாள் அப்படி வரைச்ச ராஜாவுக்கு சொல்ற மாதிரி கட்டியம் சொல்றது, பிருதம் சொல்றது, தங்க கொடை வெள்ளி கொடையெல்லாம் பரிமாறுறது, ராஜாவுக்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது போல பெருமாளுக்கு கம்பளம் விரிக்கிறது, ராஜாவுக்கு யானை குதிரை எல்லாம் அழகு பண்றது போல பெருமாள் புறப்பாட்டிலையும் யானை குதிரை எல்லாம் அழகு பண்றது, ராஜாவுக்கு கவரி சாமரம் எல்லாம் வீசுறது போல பெருமாளுக்கும் அதெல்லாம் பண்றதுன்னு கேவலம் ஒரு ராஜாவுக்கே எத்தனை பண்றச்ச சர்வலோக அதிபனா இருக்கக்கூடிய பெருமாளுக்கு எத்தனை பண்ணணும். அதனால பெருமாளுக்கு சாமரம் வீசக்கூடியதான கைங்கரியம் என்னைக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல நடந்துட்டு இருக்கிற கைங்கரியம். ஸ்ரீவைகுண்டத்துல பெருமாளுக்கு யாரெல்லாம் என்ன கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நாம ஸ்ரீவைகுண்ட தியான ஸ்லோகம் 1 சொல்லி நித்தியம் திருவாராதனம் பண்றோம். அப்படி பண்றச்ச சாமர கிராகினீஷ அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா சாமரம் வீசக்கூடிய பெண்கள் அப்படின்னு. அவ ஸ்ரீவைகுண்டத்திலே நாக அணை மேல பெருமாள் முப்பெரும் தேவிமார்களோட வைகுண்டநாதனா அமர்ந்துட்டு இருக்கார். அந்த பெருமாளுக்கும் பிராட்டிமாருக்கும் சாமரம் வீசக்கூடிய பெண்கள் அப்படின்னு ஒரு கணம் இருக்கா, ஒரு குழு இருக்கா. அவால சாமர கிராகினீஷ்ச அப்படின்னு அந்த ஸ்லோகத்தினால குறிப்பிடுறோம். அதே மாதிரி சாட்சாத் ஸ்ரீவைகுண்டநாதனே தோதாத்ரிநாதனா வானமாமலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறபடினாலே அவனுக்கும் அப்பேற்பட்டதான வைகுண்டத்தில் வீசுவது போன்ற சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை பண்ணணும். ஆனா அது யார் பண்றா அப்படின்னா ஸ்ரீவைகுண்ட வாசிகளா இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் யாரும் பண்ணல. அதுக்கு பதிலா ஊர்வசியும் திலோத்தமையும் பண்றா. அவ எப்படி அந்த கைங்கரியத்தை வாங்கிண்டா, அவளுக்கு எப்படி அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரகம் ஏற்பட்டதுன்றது இந்த 7ஆம் அத்தியாயத்தினால சொல்லப்படக்கூடிய விஷயம். இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, யாராக இருந்தாலும் பக்தியினாலே தபஸ் ஜபம் முதலான ஏதோ ஒரு பிரயத்தனம் முயற்சியினாலே எவ்வளவு பெரிய பலனை வேணாலும் பெருமாள் கிட்ட வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம். சுவாமி நாம எல்லாம் சாதாரண மனுஷாதானே, நாம எங்க அதெல்லாம் அடையிறது அப்படின்னு இல்ல. யார் வேணாலும் பகவான் இடத்துல பக்தியோடு கூட ஏதோ ஒரு விதத்துல நல்ல முயற்சி யாகமோ ஜபமோ ஏதோ பண்ற போது எப்பேற்பட்ட பலன் கிடைத்தாலும் பகவான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான். அதுக்கு தேவையான பக்தியும் முயற்சியுமே நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்றது இங்க விஷயம். தொடர்ந்து தோதாத்ரி மகிமையை பார்வதிக்கு ருத்ரன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்வதியின் இடத்துல ருத்ரன் சொல்றான், ஹே தேவி, உனக்கு சமமான சதி கிடையாது. அப்படின்னா சத்து அப்படின்னா எது நிலையானதோ அதுல ஆசை இருக்கிறவா, அதுல ருச்சி இருக்கிறவா. லோகங்கள்ல எத்தனையோ உண்டு. நிலையானதுன்னா எல்லாத்துக்கும் மேல நிலையானவன் பெருமாள் ஒருத்தன் தான். பெருமாள் பிராட்டிமார்கள் பெருமாளுடையதான ஸ்ரீவைகுண்டம் நித்தியசூரிகள் இன்னும் ஸ்ரீவைகுண்டம் சம்பந்தப்பட்டவை தவிர மீதி எல்லாமே
அழியக்கூடியவைதான். ஏன் மகாலயத்திலும் அழியாத வஸ்துவா இருக்கிறதோ அதுதான் சத்வஸ்து, நிலையானது. இந்த சத்து அப்படின்ற பதம் எங்கெல்லாம் வரதோ அதெல்லாம் நிலையானதுன்னு அர்த்தம். சத் சங்கம், சத்காரியம், சத்கைங்கரியம், சத்துக்கள், சதாச்சாரியன் அப்படின்னு எங்கெல்லாம் சத்து வருதோ அதெல்லாம் நிலையானதுன்னு அர்த்தம். யார் சதாச்சாரியன்? சத்தா, அதாவது நிலையா இருக்கக்கூடிய ஒரு பலனை அடையும்படியா நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவுக்கு சதாச்சாரியன்னு பேரு. எது நிலையான பலன்? எம்பெருமானும் அவனுடைய லோகமான ஸ்ரீவைகுண்டமும் அவன் திருவடிகள்ல பண்ணக்கூடிய கைங்கரியமும். அதை அடையும்படியா யார் நம்மளை மூற்றாலோ, அதாவது சரணாகதி பண்ணி வைத்து நம்மளை மோட்சத்திற்கு தகுதி உடையவர்களா ஆக்குறாலோ அவால சதாச்சாரியன்னு சொல்றது. அப்படி சத்து அப்படின்னு வந்துட்டுலே நிலையானதுன்ற அர்த்தம். இங்க ருத்ரன் பார்வதியை பார்த்து உனக்கு சமானமான சதி இல்லை அப்படின்றான். அப்படின்னா நிலையான விஷயங்களை ஆசைப்படக்கூடிய, நிலையான விஷயங்களை காதாலே கேட்கக்கூடிய பெண்கள்ல உனக்கு சமானமானவா யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய பார்வதிய விசேஷமா கொண்டாடுறான் ருத்ரன். அதே மாதிரி பகவானுடைய சரித்திரத்தை, விஷ்ணுவினுடைய கதையை சொல்றதுக்கு எனக்கு சமானமானவா இல்லைன்னு தானும் சொல்லிக்கிறான். ஒருத்தையார பார்த்து உங்களாட்டம் ஆசையா கேட்கறவா இல்லைன்னு சொல்லலாம். ஆனா என்னாட்டம் சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைன்னு தன்னைத்தானே சொல்லிக்கலாமோ? அது சொல்றதுக்கு இல்ல. அதனாலதான் ஆழ்வார் இதெல்லாம் மனசுல வச்சுட்டுதான் பேச நின்ற சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவனே. அதாவது பெருமாள் நினைச்சானா நான் தான் எல்லாம்னு சொல்லிட்டே இருக்கலாம், தம்பிட்டு அடிச்சுக்கலாம், எல்லா தகுதியும் உண்டு பெருமாளுக்கு. பெருமாளை விட்டுருங்க, ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ நினைச்சுட்டா நாங்க தான் எல்லாம், எல்லாவுமான பெருமாளையே நாங்க எங்க கைக்குள்ள வச்சுட்டு இருக்கோம், எங்க ஹிருதயத்துக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். பெருமாள் எங்களுக்குள்ள இருக்காரு, நாங்க பெருமாளுக்குள்ள இருக்கோம். ஆகையினால நாங்க தான் வசந்தவான்னு ஆழ்வார்கள் தாராளமா சொல்லலாம், ஆச்சாரியர்கள்லாம் தாராளமா சொல்லலாம். ஆனா சொல்றாலோ எப்ப இதை அவ வெளிப்படுத்துறா அப்படின்னா, எவன் ஒருத்தன் நம்முடைய சித்தாந்தத்துக்கு எதிரா வாதம் பண்ணிட்டு வரானோ, எவன் ஒருத்தன் பகவானையும் பாகவதாலையும் தூஷணம் சொல்லி கொண்டு தெரிகிறானோ, அப்ப அவனிடத்துல பெருமாளும் பாகவதாலும் தான் வசந்தவான்னு நிரூபணம் பண்றச்ச மாத்திரம் அவ அந்த மாதிரி சொல்லிண்டாலே ஒழிய தன்னைத்தானே நாங்க தான் வசந்தவான்னு சொல்லிண்டவா இல்லை. அதனால அவெல்லாம் பகவானை சேர்ந்தவாளா, பகவானுடைய தான லோகமான வைகுண்டத்துக்கு போகக்கூடிய தகுதி படைத்தவாளா இருக்கா. வேற தேவதைகள்லாம் பெருமாளால தங்களுக்கு வந்த, அல்லது பெருமாளுடைய அடியவர்களான பாகவதாலால தங்களுக்கு வந்த ஒரு ஞானத்தையோ சக்தியையோ பெரிதாக நினைத்துக் கொண்டு அதற்கு தாங்களே காரணம் என்பதாகவும் பிரமித்துக் கொண்டு அப்படின்னா நிஜத்துல இவா காரணம் இல்லை, ஆனா இவா தான் காரணம்னு நினைச்சுக்கிறா. ஒரு மயக்கம் அது, ஒரு மோகம் அது. அப்படி இருக்கிறபடினாலதான் இவாளுக்கு சத்வகுணம் தடையெடுப்பதில்லை. அதனாலதான் இவாளுக்கு இன்னும் ஸ்ரீவைகுண்ட பிராப்தியானது ஏற்படாமல் இருக்கிறது. இது பிரம்மா கதையில காஞ்சிபுர ஸ்தல புராணத்துல பார்த்தோம். இப்ப ருத்ரனுடைய வாயால அந்த வார்த்தை வெளிப்படுறதையும் பார்க்க முடிகிறது. விஷ்ணுவினுடைய கதையை சொல்வதற்கு எனக்கு நிகரானவா யாரும் கிடையாதுன்னு. அதாவது இந்த நைமிசாரண்ய ரிஷிகள் அப்படின்றவா நைமிசாரண்யத்துல உட்கார்ந்துட்டு சூத பௌராணிகரண்ட பகவத் கதைகள் புராணங்களை எல்லாம் பூரணமா கேட்டவா. அவா மூலமா தான் லோகத்துல ஸ்தல புராணங்கள் இதெல்லாம் பிரவச்சனம் ஆச்சு. அவளுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற சூத பௌராணிகர் இருக்காரு, அவருக்கு சூதர்னு தான் பேரு. பௌராணிகர்னு ஏன் பேருன்னா புராணம் சொல்லக்கூடியவர்னு அர்த்தம். புராணம் சொல்றதையே தொழிலா வச்சுட்டு இருந்தார், அதனால பௌராணிகர்னே பேர் வந்து கொடுத்தவருக்கு. இந்த சுவாமிக்கு என்ன காரியம்னா புராணம் சொல்றதுதான் காரியம் அவருக்கு, வேற ஒரு காரியமும் இல்ல. புராணத்தை லோகத்துல பரப்புறதுக்காகவே அவதாரம் பண்ண சுவாமி, அதனால சூதரான பௌராணிகர். அவருக்கு இன்னொரு திருநாமம் உண்டு, ரோமஹர்ஷனர்னு பேரு. அப்படின்னா பகவானுடைய கதையை அவர் அப்படி சொல்றச்ச உடம்புல மயிர் கூச்சலிடும். நல்ல பனி காலத்துல எல்லாம் நம்ம மேனியில இருக்கக்கூடிய ரோமங்கள், சின்ன சின்ன முடிகள்லாம் அப்படியே வந்து ஒரு மாதிரி விரைச்சுண்டு நிற்கும் பாருங்க. அதாவது மயிர் கூச்சரிதல்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்ச்சி வசப்படுதல். அந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்கிற போது ஏதோ நேர்லயே பாக்குறது போல, நமக்காகவே பெருமாள் அந்த லீலையை காட்டினது போல மெய் சிலிர்க்கும், உடல் மயிர் கூச்சலிடும். அப்படியாக பகவானுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய சக்தி படைத்தவர் அந்த சுவாமி. அதனால ரோமஹர்ஷனர்னு பேர் அவருக்கு. அவரே கூட என்னாட்டும் மயிர் கூச்சலிடும்படியா பகவானுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடியவா ஒருத்தரும் இல்லைன்னு ஒரு இடத்துலயும் சொன்னதில்லை. இதுதான் பாகவதாலுக்கும் தேவதைகளுக்கும் வித்தியாசம். இதனாலதான் கூரத்தாழ்வான் சொன்னார், மற்ற தேவதைகளை பாகவதா சேவிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, மற்ற தேவதைகள் பாகவதால சேவிக்கணும்ன்றதுதான் விஷயம் அப்படின்னு திருமாலிருஞ்சோலையில சொன்னார் அப்படின்னு பல முறை பார்த்திருக்கோம். இப்படி சொல்லிட்டு மேல சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு ரகசியமான ஒரு நிகழ்ச்சியை நான் உனக்கு சொல்றேன் கேளு. ஆரம்ப காலத்துல
பிரம்மாவுக்கு ஸ்ரீமன் நாராயணன் வேதோபதேசம் பண்ணி இப்படிதான் சிருஷ்டி பண்ணணும்னு சொல்லி சிருஷ்டி பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்தான். அதன்படி பிரம்மா லோக சிருஷ்டியை தொடங்கினான். பெருமாள் சொன்ன ரீதியில அந்த மந்திரங்களை சொல்லி சிருஷ்டி பண்ண தொடங்கினான். அப்போ தேவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், தேவ மாதர்கள்னு சொல்லக்கூடிய அப்சரஸ்கள் இவாளையெல்லாம் படைச்சான். அந்த தேவ மாதர்கள்ல ஒருத்தி ரொம்ப அழகா பிறந்தா. அவளுக்கு ஊர்வசின்னு பேரு. அதாவது பார்த்த மாத்திரத்திலேயே தன்னுடைய அழகால மத்தவாளை வசியம் பண்ணக்கூடியவோ, அத்தனை அழகியவோ. ஆச்சரியமா பாடுவா, ரொம்ப நன்னா டான்ஸ் எல்லாம் ஆடுவா. அவளுக்கு என்ன காரியம், பிரம்மா ஏன் அவளை படைச்சார் அப்படின்னா தேவ காரியமா படைக்கிறார். தேவர்களுக்கு சகாயமா அவ இருக்கணும். தேவர்களுக்கு சகாயமா அவ என்ன பண்ணணும்னா, யார் தேவேந்திர பதவி வாங்கிக்கணும்னு நினைச்சு தவம் பண்றானோ அவனுடைய தவத்தை கலைக்கணும். அவனுடைய மன உறுதி, மன கட்டுப்பாடை கலைக்கணும். அவன் உலகியல் இன்பங்களை எல்லாம் மறந்து பசி, தூக்கம், குளிர்ல இருந்து உடம்பு காப்பாத்திக்கிறது, வெயில்ல இருந்து உடம்பு காப்பாத்திக்கிறது, இந்த மாதிரி சரீர சுகங்களை எல்லாம் மறந்து மனசையும் உடம்பையும் கல்லா இரும்பா மாத்தின்ட்டு அடையக்கூடிய பலன் ஒண்ணுத்திலேயே அவன் குறிக்கோளா இருந்து தீவிரமான தபஸ் பண்ணக்கூடியவனா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அவனால தபஸ் பண்ண முடியும். அது நீடிச்சாதான் அவனுடைய தபஸ் பூர்த்தி ஆகும். தபஸ் பூர்த்தி ஆனாதான் அந்த தேவத்தை நேர்ல வந்து நிற்கும். அது வந்தாதான் இவன் வரம் கேட்பான், அது கொடுக்கும், இத்தனையும் நடக்கும். அதனால முதல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி புலன்களை அடக்கி உலகியல் இன்பங்களை மறந்து உடம்பையும் உயிரையும் பொருட்படுத்தாம அவ தபஸ் பண்ணக்கூடியதான ஒரு நிலைமை வேணும், அவளுக்கு வரணும். அதுக்கு முதல்ல அவ அப்படியா ஒரு வழியா வரவழைச்சுண்டு வைராக்கியத்தோட அவ தபஸ் பண்றச்ச இப்பேற்பட்ட பேரழகியான ஊர்வசி போய் அவளுக்கு முன்னால ஆடியும் பாடியும் அவர்களுடைய மனசை சஞ்சலத்துக்கு உட்படுத்தினாலானால் அவளுக்கு ஆசை அப்படியே ஊர்வசி மேல திரும்பி போயிடும். இத்தனை அழகான பொண்ணு இருக்கா, ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, எதுக்கு இப்படி எல்லாம் உட்காந்து தபஸ் பண்ணணும் அப்படின்னு அவன் புத்தி பேதலித்து போனால் ஊர்வசியானவள் அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு ஆடுற மாதிரி பாடுற மாதிரி அப்படியே அவன் தபஸ் பண்றதை விட்டு எழுந்துண்டா போறோம்னு எத்தையோன்னு பண்ணுவோம். அவனும் ஊர்வசி நிஜமாவே தனக்கு மனைவி ஆயிட்டான்னு நினைச்சுப்பான். ஆனா அவன் தபஸை கை விட்டுறான் பாருங்க. ஏதோ ஒரு தோஷம் ஏற்பட்டு நன்னா ஆச்சரியமா தபஸ் பண்ணிட்டு இருந்தவன் கேவலம் இந்த மாதிரி அல்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த தபஸை இழந்துட்டானோ இல்லையோ, இப்ப இனி தலையேடுனாலும் அவனுக்கு பழையபடி தகுதி வராது. ஏதோ பண்ணிட்டு இருந்தான், இவன் நிறுத்தினா திரும்ப கண்டினியூ பண்ணலான்றதெல்லாம் கிடையாது. ஒரு முறை அந்த நிஷ்டை போயிடுச்சுன்னா அது வரது கஷ்டம். அதுக்கு நிறைய பிராயசித்தம், ஹோமம், ஜபம், தீர்த்த யாத்திரை, தானம் இதெல்லாம் பண்ணி திரும்ப அந்த யோகியத்தை வர வச்சுக்கணும். அதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். இவாளுக்கு என்னன்னா எப்படியோ இப்ப முயற்சியை கைவிட்டானோன்னு அதனால இவன் தேவேந்திரன் போஸ்டுக்கு அப்ளை பண்ண மாட்டான். இந்திர பதவிக்கு போட்டி கிடையாது. இதுல இருந்தெல்லாம் நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரம்மா, ருத்ரன், இந்திரன், அக்னி, வாயு, வருணன் சொல்லக்கூடியதெல்லாம் பதவிகளே ஒழிய யார் வேணாலும் தபஸ் பண்ணி யாகம் பண்ணி பெரிய தானங்கள் எல்லாம் பண்ணி அந்த பதவிக்கு வரலாமே ஒழிய அதெல்லாம் நிரந்தரமான பதவிகள் அல்ல. பெருமாளை போல தாயாரை போல எப்போதும் இருக்கக்கூடிய சத்தியமான ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது. இதெல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். இப்படி தேவர்களுக்கு ஏதானும் ஒரு ஆபத்து வர்றது, இல்ல இந்திர பதவிக்கு யாரானும் போட்டியிடுற மாதிரி அவளுக்கு சந்தேகம் வர்றதுனாலே அவளுடைய தபஸ், யாகம் இதெல்லாம் கலைக்கிறதுக்காகவே படைக்கப்பட்டவள் தான் இந்த ஊர்வசின்னு சொல்லக்கூடிய அழகான பெண். இதே மாதிரிதான் இவ ஒரு முறை விஸ்வாமித்திரர் கடுமையா தவம் பண்ணிட்டு இருக்கிறச்ச இப்பேற்பட்ட ராஜரிஷியா பிரம்மரிஷியா இருக்காரு, இவர் தபஸ் பண்ணி இந்திரனுடைய பதவிக்கு வேட்டு வைத்து இவர் இந்திரனா வந்துட போறார் அப்படின்னு பயந்துண்டு இந்திரனாலே ஏவப்பட்டு ஊர்வசி போய் விஸ்வாமித்திரர் முன்னால நடனமாடி அவருடைய தபஸ்யம் கலைச்சா. இந்த ஊர்வசியினுடைய அழகிலே மயங்கி இந்த பொண்ணு எனக்குத்தான், நான் தான் இவளை கல்யாணம் பண்ணிப்பேன், நான் தான் இவளோட வாழ்வேன்னு சொல்லி நிறைய அசுரர்கள், அரக்கர்கள், ராட்சசாலாம் தங்களுக்குள்ள சண்டை போட்டு செத்து போயிட்டா. எனக்கு தான் இந்த பொண்ணுன்னு ஒருத்தன் சொல்றான், இல்ல எனக்கு தான் சொல்றான், நீயா நானா பாத்துடலாம், யார் ஜெயிக்கிறாளோ அவளுக்கு இந்த பொண்ணுன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டு எல்லாரும் செத்து போயிட்டா. அப்படி எல்லோரையும் மயக்கி பல பேரை அழிக்கக்கூடியதுல ரொம்ப சமர்த்தம். இப்பேற்பட்ட ஊர்வசி யார் தபஸ் பண்ணாலும் யாகம் பண்ணாலும் கெடுத்துண்டு அல்லது அசுரர்கள் யாரானும் தேவலோகத்துக்கு போர் தொடுத்து இந்திரனோடு கூட சண்டை போட்டு அவனை வீழ்த்திட்டு அவ இந்திர பதவியில உட்காரணும்னு நினைச்சாலானா அவளை எப்படி மயக்கிறது? அவளையும் தன்னுடைய அழகால மயக்கி இந்திர பதவி, இந்திரன் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என்ன பாருங்க அப்படின்னு சொல்லி அவளுடையதான மூளையை அப்படி குழப்பி அவளை டைவர்ட் பண்ணி அவ அந்த பதவிக்கு முயற்சி பண்ணுவதற்கு முன்னாலேயே அவ அழிந்து போகும்படியாக பண்ணினவள். எத்தனையோ பேர் செத்து போயிருக்கா அவளால. அப்பேற்பட்ட பொண்ணும் ஒரு சமயம் பிரம்மாவினுடைய இருப்பிடமான சத்தியலோகத்துக்கு வந்தா.
வந்து பிரம்மாவுக்கு முன்னால இருக்கக்கூடிய சபையில உட்கார்ந்துட்டு ஆச்சரியமா ஒரு வீணைய மடியில வச்சுட்டு வீணையை மீட்டினா, தனக்கு இருக்கக்கூடிய வீணை வாசிக்கக்கூடிய திறமையெல்லாம் காட்டி பிரம்மாவையும் சரஸ்வதியையும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் வசீகாரம் பண்ணினா. இந்த ஆச்சரியமான இசையை கேட்ட தேவர்கள் எல்லாம் கூட பிரம்மலோகத்துக்கு வந்து சேர்ந்தா. பிரம்மா சரஸ்வதி உள்பட 33 கோடி தேவர்களும் இந்த ஊர்வசி வாசிக்கக்கூடிய வீணை ஓசையை கேட்டு அப்படியே அந்த இசை அமுதத்தை பரகி மயங்கினா. இதே மாதிரி நடந்துட்டு இருக்கிறச்ச திடீர்னு அங்க திலோத்தமான்னு சொல்லக்கூடிய இன்னொரு தேவ மாது, அப்சரஸ் பொண்ணோவோ திலோத்தமை, அவள் அங்க வந்து சேர்ந்தா. வந்தவ நேரா சபையில பிரம்மா முன்னாடி விழுந்து சேவித்தா. சேவித்து அவ ஒரு வீணையை எடுத்து மடியில வச்சுண்டு ஊர்வசியை விட ரொம்ப ஆச்சரியமா வீணைய வாசிச்சு பாட ஆரம்பிச்சுட்டா. ஊர்வசியினுடைய வீணாகானத்தை கேட்டு மகிழ்ந்ததை விட 100 மடங்கு 1000 மடங்கு இவளுடைய வீணாகானத்தை கேட்டு அங்க இருக்கிறவாள் எல்லாம் மகிழ்ந்தா. அது என்ன அந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்ச மாதிரி தத்தன்னு வாசிச்சுட்டு இருக்காளே, இவ ரொம்ப ஆச்சரியமா வாசிக்கிறாளே, இவ்வளவு மாதிரி அவளுக்கு ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் திலோத்தமைய ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ஊர்வசியை பழிக்க ஆரம்பிச்சுட்டா. இதனால ஊர்வசிக்கு கோபம் அப்படியே தலைக்கேறித்து. என்னால எத்தனை பேர் செத்து இருக்கா, நான் எத்தனை பேருடைய தபஸை கலைச்சிருக்கேன், எத்தனை யாகத்தை நான் கெடுத்திருக்கேன், ஏதோ திடீர்னு வந்து வாசிச்சு இந்த பொண்ணு என்ன சிறுமைப்படுத்தி விட்டு இவள் அப்படியே பிரகாசமா பேசப்படுறாளே அப்படின்னு கோபம் வந்துருத்து ஊர்வசிக்கு. அவ திலோத்தமைய பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. நான் முறையா வந்து இந்த சபையில உட்கார்ந்து பாடி எல்லாரையும் மயக்கின்னு இருக்கிறச்ச நீ அநாகரிகமா சபநாகரிகம் தெரியாம நீ பாட்டுக்கு நான் வாசிச்சுட்டே இருக்கிறச்ச சபையில புகுந்து ஒரு சபை மரியாதை இல்லாமல் தானா பாட ஆரம்பிக்கிறியே. இப்படிதான் ஒரு வித்வான் வீணையை மீட்டின்னு இருக்கிறச்ச இன்னொரு வித்வான் வந்து பாடுறதா? இதெல்லாம் என்ன மரியாதை? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இந்த இடத்துக்கு சர்வசாதாரணமா வந்துடல. பூலோகத்துல மாக ஸ்நானம்னு சொல்லக்கூடிய ஸ்நானம் பண்ணினதுனால வந்த புண்ணியம் தான் என்ன சத்தியலோகம் வரைக்கும் அழிச்சுட்டு வந்தது. அப்பேற்பட்ட நான் வந்து சத்தியலோகத்துல அந்த தபஸ் மகிமையினால இங்க பாடின்னு இருக்கேன். அப்பேற்பட்ட எனக்கு முன்னால நீ சர்வசாதாரணமா வந்து வீணை எடுத்து மீட்டு இருக்கேன்னு கேட்டாயோ. இதுல மாகஸ்தானம்னா என்னன்னா சாந்திரமான மாசப்படி மாக மாசம்னு சொல்லக்கூடியது நமக்கு தை மாசம் ஆசி மாசம் கலந்து வரக்கூடிய மாசம். அந்த மாக மாசத்திலே புண்ணிய தீர்த்தங்கள்ல சங்கல்பம் பண்ணிட்டு மாக ஸ்நானம்னு சொல்லக்கூடிய ஸ்நானம். இப்ப ஐப்பசி மாசம் துலா ஸ்நானம் பண்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி மாக மாசம்னு சொல்லக்கூடிய தை மாசம் பிற்பாதி மாசி மாசம் முற்பாதின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு மாசம் மாக மாசம். அதுல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தம் ஆடுறது ரொம்ப விசேஷமான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தொடர்ந்து நிறைய மாக மாச ஸ்நானங்களை பவித்திரமா சங்கல்பம் பண்ணினால் பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்கு போலான்னு பலன் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பல காலம் ஸ்ரத்தையா மாக ஸ்நானம் பண்ணி இந்த ஊர்வசி பிரம்மாவினுடைய சத்தியலோகத்துக்கு வந்தா. யார் வேணாலும் போயிட முடியாது, எந்த லோகத்துக்கு வேணாலும். இவாவா இங்கதான் போக முடியும்னு ஒரு வரையறை உண்டு. ஆனா இவள் இந்த ஸ்நானம் பண்ணி அதனுடைய பலனா சத்தியலோகம் வந்திருக்கா. அப்பேற்பட்ட எனக்கு முன்னாலே எவ்வளவு பெரிய ரிஷிகள்லாம் கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இந்திரனுடைய ஏவல்னால நான் போய் அவளுடைய தவத்தை கெடுத்திருக்கேன். முனிவர்களை போய் நான் கெடுக்கணும்னா முனிவர்கள் வேஷத்துல ரிஷி பத்னியாட்டமா போவேன். சித்தர்களை கெடுக்கணும்னா சித்த ஜாதி பொண்ணா போவேன். அசுரர்களை கெடுக்கணும்னா அசுரர்களுக்கு அவளாட்டம் போனாதான் பிடிக்கும், அதனால அசுர பெண்ணா போவேன். இப்படி யாருக்கு எப்படி போனா பிடிக்குமோ அந்த மாதிரி போய் அவளுடைய கலந்து அவளுக்கு என் மேல காதல் வரவழைத்து அவ பண்ணிட்டு இருக்கிற பெரும் முயற்சியை கைவிட பண்ணினவள் நான். எல்லோரையும் என் வசமாக்கினவள். பெரிய யோகிகள்லாம் கூட என்னுடைய அழகை பார்த்து மோகம் கொண்டா. நான் அவளுடைய காரியத்தை கெடுத்துட்டு இந்த காரியத்தை இவா நிறுத்திட்டா, இனிமேல் இதை பண்ணா இவாளுக்கு அந்த சுத்தி அந்த பவித்திரம் அந்த யோகியத்தை வராது அப்படின்னு எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வரணும். இனிமேல் இவாளால நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டால் நான் போனா போறது ஏதோ இந்திரன் சொன்னான்னு வந்த காரியம் ஆயிடுத்து, இதுக்கு மேல இவாளை இம்சப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ மேல ஒரு இறக்கம் கொண்டு அவளை விட்டுட்டு திரும்ப வருவேன். அவளும் பாவம் எத்தனையோ முயற்சி பண்ணி திரும்ப தபஸ் பண்ணுவா, திரும்ப இந்திரன் நினைப்புவான், திரும்ப போய் கெடுப்பேன். இப்படியே நான் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நான் எனக்காக பண்ணல, ஏதோ நான் அழகி அப்படின்னு சொல்லி நான் தான் அழகின்னு மண்டகர்வத்தினால பண்ணல, தேவ காரியமா பண்ணிட்டு இருக்கேன். பிரம்மா என்ன படைச்சதே தேவர்களினுடைய நன்மைக்காக படைத்தார். ஆக ஊர்வசின்னு ஒருத்தி படைக்கப்பட்டது தேவ காரியத்திற்காக, தேவலோக க்ஷேமத்திற்காக, தேவர்களினுடைய நலனுக்காக.
நான் கேக்குறேன், திலோத்தமான்னு சொல்லக்கூடிய உன்னால இந்த உலகத்துக்கு என்ன பிரயோஜனம்? நீ யாரால படைக்கப்பட்ட, எதுக்கு படைக்கப்பட்ட, நீ இருக்கிறதுனால என்ன லாபம்? நீ எல்லாம் என் முன்னால வந்து இப்படி பாடலாமான்னு அகங்காரத்தோட கேட்டான். இப்ப ஊர்வசி பேசினதெல்லாம் பொறுமையா கேட்ட திலோத்தமா பேச ஆரம்பித்தா, அடி முட்டாளே, நீ எனக்கு சமமாவையோ, என் முன்னால நிக்கிறதுக்காவது உனக்கு தகுதி உண்டா? ஏதோ மாக ஸ்நானம் பண்ணிட்டு அதனுடைய பலனா சத்தியலோகத்துக்கு வந்ததுக்கே இத்தனை மாறு தட்டிக்கிறையே. நான் சத்தியலோகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு, உன்னை விட நான் எத்தனை மாறு தட்டிக்கணும்? நீயோ கேவலம் சொர்க்கலோகத்துல வாழறவோ, ஏதோ பூலோகத்துக்கு போய் மாகஸ்நானம் பண்ணின பலனுக்காக கொஞ்ச காலம் அந்த பலனை அனுபவிச்சுட்டு போறதுக்காக பிரம்மலோகம் வந்திருக்க. இந்த பிரம்மலோகம் உனக்கு நிரந்தரம் அல்ல. ஆனால் எனக்கு இந்த பிரம்மலோகம் நிரந்தர வாசஸ்தானம். நீ இருக்கக்கூடிய சொர்க்கலோகம் நான் இருக்கக்கூடிய பிரம்மலோகத்தோடு கம்பேர் பண்றச்ச சத்தியத்திலும் அனுபவிக்கக்கூடிய போகங்களிலும் ரொம்ப குறைஞ்ச லோகம். பிரம்மலோகத்துக்கு முன்னால சொர்க்கம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. எத்தனை நாள் சொர்க்கத்துல வாசம் பண்ணும்படியா உன்னுடைய புண்ணியம் இருக்கோ அந்த புண்ணியம் தீர்ந்து போயிடுத்துன்னா நீ திரும்ப பூலோகத்துல போய் மனுஷியா பிறக்கணும், மனுஷனா பிறக்கணும், பிறந்து வாழ்ந்து திரும்ப சாகணும். அந்த பாவ புண்ணியங்கள்ல என்ன பலனோ அதுக்கேற்ற மாதிரியான லோகங்கள் அடையணும், இல்ல திரும்ப பிறக்கணும். அதனால பூலோகத்துல இருக்கிற மனுஷாலுக்கும் சொர்க்கலோகத்துல இருக்கிற தேவர்களுக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. மனுஷாலாம் கண்ணை மூடுவா, தூங்குவா, கண்ணை இமைப்பா. தேவர்கள் இமையவர், இமையோர்னு பேரு. கண்ணை இமைக்க மாட்டா, கண்ணு திறந்துட்டே இருக்கும். அவளுக்கு தூக்கம் என்பது கிடையாது. அந்த ஒரு வித்தியாசம் தானே ஒழிய பெருசா தேவர்களுக்கும் மனுஷர்களுக்கும் ஒன்னும் வித்தியாசம் இல்ல. எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு சமமாக மாட்டேன். என் சக்தி உனக்கு இல்ல, என் தபஸ் உனக்கு இல்ல, நானும் நீயும் வசிக்கிற லோகம் ஒண்ணு இல்ல. அதனால எப்படி பார்த்தாலும் நீ எனக்கு சமமாக மாட்டேன். நீ எல்லாம் முன்னாடி நின்று பேசலாமா அப்படின்னு திலோத்தமா ஊர்வசியை பார்த்து சொல்றா. இப்போ மேலும் திலோத்தமா பேச ஆரம்பிக்கிறா, நான் இந்த லோகத்துக்கு நிரந்தர வாசம் பண்ணக்கூடிய இந்த நிலைமைக்கு சர்வசாதாரணமா வந்துடல. பகவானுடைய கருணையினாலே நான் நெடுங்காலம் பூலோகத்திலே பல புண்ணியாரியங்கள் பண்ணினேன், பல தர்ம காரியங்கள் பண்ணினேன், பல தபஸ் பண்ணினேன், பல புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடினேன், பல இடங்கள்ல பெருமாளை சேவிச்சு தபஸ் பண்ணினேன், பல யாகங்கள், பல விரதங்கள், பல தானங்கள், பல தர்மங்கள் பண்ணினேன். அதனால மகிழ்ந்த பெருமாள் அனுகிரகம் பண்ணி எனக்கு இந்த சத்தியலோகத்திலே நிரந்தரமா வசிக்கும்படியான ஒரு வாழ்வை அளித்தார். இந்த சத்தியலோக வாசம் பெருமாள் எனக்கு பண்ணின அனுகிரகம். இந்த சத்தியலோகத்துக்கு என்ன பெருமைன்னு கேக்குறியா? பெருமாளால முதல்ல படைக்கப்பட்ட யோகேஸ்வரனா யோகம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா இருக்காருங்க. அதனால பெருமாளுடைய நாவிலிருந்து உற்பத்தியான தாமரையிலிருந்து வரக்கூடியதான பிரம்மாவினுடைய லோகமான இந்த சத்தியலோகமே எல்லா உலகங்களிலும் உத்தமமானது. இப்போ 14 லோகங்கள்னு சொல்றோமே, பூமியில இருந்து கீழே 7 லோகம், மேல 7 லோகம்னு சொல்றோம். அதுல பூமியில இருந்து மேல 7வது லோகம் சத்தியலோகம் தான். அந்த சத்தியலோகத்துக்கு மேல அப்படியே கொஞ்சம் தூரம் போனோம்னா பவுண்டரிஸ் எல்லாம் கடந்து போறச்ச அந்த பிரகிருதி மண்டலம் முடியறது. பிரகிருதி மண்டலம் முடிஞ்சாவிட்டு விரஜா நதி, விரஜைக்கு அப்புறம் வைகுண்டம் இருக்கு. ஆக பிரகிருதி மண்டலத்தில் இருக்கக்கூடிய 14 லோகங்கள்ல எது உத்தமமான லோகம், மேல இருக்கிற லோகம் அப்படின்னா பிரம்மலோகம் தான். அது வரைக்கும் அவ சொல்றது சரி. புண்ணியம் பண்ணி நல்ல காரியங்கள் பண்ணி அடையக்கூடிய லோகங்கள்ல உத்தமமான லோகம் எதுன்னா அது பிரம்மலோகம் தான். இது பெருமாள் எனக்கு போட்ட பிச்சை. அதனால இந்த பிரம்மலோகத்திலேயே நிரந்தரமா வசிக்கக்கூடிய பாக்கியம் பெற்ற எனக்கு நான் நினைச்சா 14 லோகங்கள்ல எப்ப வேணாலும் எங்க வேணாலும் போக முடியும். என்னை இங்க ஏன் வந்தேன்னு கேட்கறவா யாரும் இல்ல, என்ன போகாதேன்னு தடுக்கிறவாலும் கிடையாது. அந்த மாதிரி பெருமாளுடைய அனுகிரகம் எனக்கு அத்தனை தபஸ் பண்ணிருக்கேன். நான் இதை நான் எப்படி தெரியுமா வாங்கிட்டேன்? முன்னொரு காலத்துல நான் தோத்தாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமல கஷேத்திரத்தை கடுமையான தபஸ் பண்ணி பெருமாள் ஆராதித்தேன். நான் பண்ற தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் வந்து எனக்கு சேவை சாதித்தார். அந்த தோத்தாத்ரிநாதன் சொல்லக்கூடிய வானமாமல பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் நான் பிரம்மலோகத்திலே வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றேன். இன்னொன்னு சொல்றேன் உனக்கு, இப்படி 14 லோகங்கள்ல உத்தமமான லோகம்னு சொல்லக்கூடிய பிரம்மலோகத்துல நான் வாழறதுனால இதுதான் வசத்தின்னு நான் நினைச்சுக்கல, இதோட நிந்திர மாட்டேன். இந்த பிரம்மலோகத்தை விட வசந்தது ஒண்ணு இருக்கு. அது எதுன்னா பகவானுடைய சாமீபியம். அதாவது ஏதாவது ஒரு விதத்திலே பகவானுக்கு சமீபத்திலே வசிக்கக்கூடிய பாக்கியம். பெருமாளுக்கு சமீபத்தில் இருக்கணும், பெருமாளை கிட்ட இருந்து சேவிக்கணும், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுதான் வசதி எல்லாத்த விட. அதனால உத்தம லோகமான பிரம்மலோகத்துக்கு வந்துட்டோம். நமக்கு மேல யாரும் பெரியவா கிடையாது, நாம அடைய வேண்டிய பலன்களை எல்லாம் அடைஞ்சிட்டோன்ற அகங்காரம் ஒரு நாளும் வந்தது இல்லை எனக்கு.
பகவானுடைய சாமீபியம் பெறும்படியான ஒரு பாக்கியம் தான் அடுத்தது நான் இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன்னா. எந்த தோத்தாத்ரிநாதன் அனுகிரகத்தினால பிரம்மலோகத்துக்கு வந்தேனோ அவன் அனுகிரகத்தினால அவனை தபஸ் பண்ணி அவன் வாயாலேயே அவனுடைய சாமீபியத்தையும் பெறுவேன் அப்படின்னு திலோத்தம ரொம்ப ஆச்சரியமா பேசினான். இது பகவானுடைய பக்தியாலே ஏற்பட்ட ஒரு சம்ஸ்கார விசேஷம். பகவானுடைய அனுகிரகத்தினாலதான் நான் பிழைக்கிறேன், அவனுடைய அனுகிரகத்தினாலதான் எனக்கு இத்தனை பலன்கள் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடியதெல்லாம் நிஜமாவே பெருமாள் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு ஆசை. இந்த மாதிரி அகங்காரம் இல்லாமல் எல்லாம் பெருமாள் போட்ட பிச்சைன்னு ஒருத்தர் பேசுறா அப்படின்னா அவளுக்கு ஏதோ பெருமாளுடைய அனுகிரகம் கொஞ்சமான இருக்குன்னு அர்த்தம். அப்படி பேசினா மேலும் திலோத்தம பேச ஆரம்பிக்கிறா. ஒரு சமயம் அரக்கர் குலமே அழிஞ்சு போச்சு சண்டையில. அதை பார்த்து மாகிஷ்மதி அப்படின்னு ஒரு அரக்கி, ஒரு அசுர பொண்ணு கடுமையா தபஸ் பண்ணினான். என்னுடைய குலம் அழிக்கப்பட்டது, இதை என்னால தாங்கிக்க முடியல, என் குலத்தை அழித்த தேவர்களை கூண்டோடு அழிக்கிறதுக்கு எனக்கு சக்தி வாய்ந்த குழந்தைகள் பிறக்கணும், அந்த குழந்தைகள் மிகப்பெரிய சக்திகளா மாறி பெரிய அசுராலா வந்து தேவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணி பழி தீர்க்கணும், அதுக்கு வரங்குடுங்கன்னு பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண ஆரம்பித்தா. இந்த மாதிரி ஏடாகூடமான தபஸ் பண்றதெல்லாம் பிரம்மா ருத்ரன் முதலான தேவதைகளை நோக்கி தான் இருக்குமே ஒழிய பெருமாளை நோக்கி ஒரு நாளும் இருக்காது. பெருமாள் தரவும் மாட்டார், இதெல்லாம் முதல்ல வரவே மாட்டார் பெருமாள் இவாளுக்கெல்லாம். பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணினா அவ தபஸுக்கு மயங்கி பிரம்மா காட்சி கொடுத்தார். வரம் கேட்டா, சுவாமி யாராலையும் ஜெயிக்க முடியாதபடி 2 பசங்களை எனக்கு கொடுங்கோ, அவளை கொண்டு எதிரிகளை நான் அழிக்க போறேன்னா. பிரம்மா ததாசு அப்படியே ஆட்டோன்னு வரம் கொடுத்துட்டார். அந்த வரத்தினுடைய பலனா அந்த அரக்கிக்கு 2 பசங்க பிறந்தா. அவளுக்கு சுக்கராச்சாரியர், அசுர குருவான சுக்கராச்சாரியர் நம்முடைய இனத்தையே அழிச்சுட்டா, அவளை அழிக்கிறதுக்கு சரியான மாவீரர்களா 2 பசங்க பிரம்மாவினுடைய அருளால வந்திருக்கா. அதனால அவளுக்கு எல்லா பயிற்சிகளையும் நான் கொடுத்து நம் அசுர குலத்தை அழித்தவர்களை பழிவாங்கும்படியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சுக்கராச்சாரியர் அவ 2 பேருக்கும் சுந்தன் உபசுந்தன் அப்படின்னு பேர் வச்சார். சுந்தன் உபசுந்தன் பேர் வச்சார் அவளுக்கு. அவ ரொம்ப வலிமையோடு கூட எல்லா விதமான ஆயுத பயிற்சிகளையும் கத்துண்டு வளர்ந்துட்டு வந்தா. இப்போ அவ சண்டை போடுறதுக்கான எல்லா தகுதியும் வந்துடுத்தவாளுக்கு. இப்ப தாயார் சொன்னா, அந்த அரக்கி மாகிஷ்மத்தின்னு சொல்லக்கூடிய சுந்தன் உபசுந்தனுடைய தாயார் சொல்றா, இனி நீங்க காத்துட்டு இருக்க வேண்டாம், நீங்க திக்விஜயம் பண்ணுங்க, எந்த திசையில வந்து உங்களுக்கு சாதகமா யார் வராளோ அவளை எல்லாம் சேர்த்துக்கோங்க, சேர்த்துண்டு பெரும் படை திரட்டி கொண்டு போய் வம்சத்தையே இல்லாம பண்ண சுரா எல்லாம் இருக்கிற இடம் தெரியாம அழிச்சிடுங்கோ தேவர்களை எல்லாம் அப்படின்னா. சரி, நீவா திக்விஜயம் போன போது பாதாள லோகத்துல இருந்து தைத்தியால்னு சொல்லக்கூடிய அசுரர்கள் ஒரு 5 கோடி பேர் வந்தா. வந்து, சுவாமி நம்முடைய வம்சத்தை கொண்டவால பழி வாங்கறதுக்காக போறீங்க, உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் நாங்க பண்றோம், நாங்களும் உங்களோட வரோம், நீங்க யாரை கொண்டு உங்க காலில் போடணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம், யாருடைய ராஜ்யத்தை அழித்து துவம்சம் பண்ணி அந்த ராஜாவை கொண்டு உங்க காலடியில வைக்கணும்னு சொல்லுங்க, நாங்க வைக்கிறோம், நமக்கு தலைமை தாங்கி வழிநடத்துற மகாவீரர்கள் வேணும்னு காத்துட்டு இருந்தோம், நீங்க வந்துட்டீங்க, நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம், சித்தமா வாங்க போலான்னா. சரின்னு அந்த 5 கோடி பேர் அழிச்சுட்டு நாம 2 பேரே தேவர்கள் அழிக்கிறதுக்கு போதுமானவான்னு நினைச்சுட்டு இருந்தோம். நம்மளோட 5 கோடி மகாவீரர்கள் அசுர சக்திகள் இருக்கா, அவளை வச்சுட்டு அவளெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் எல்லாம் கிளம்பினான். கிளம்பி போயிட்டு இருக்கா, எங்க போறது, யார போய் தாக்குறதுன்னு தெரியல. அப்போ ஏற்கனவே தேவர்களால பாதிக்கப்பட்டவாளா தேவலோகத்துக்கு போய் சண்டை போட்டு தோத்தவாளா இருக்கக்கூடிய சில அசுரர்கள் என்ன பண்ணினா, அவளுடைய தலைவர்களா இருக்கக்கூடிய சுந்தனையும் உபசுந்தனையும் பார்த்து, சுவாமி நாம இப்பவே சொர்க்கலோகத்துக்கு போய் முதல்ல இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் அழிச்சுட்டு அந்த சொர்க்கத்தை முதல்ல கைப்பற்றுவோம், பற்றி அதுல ராஜாக்களா உங்க 2 பேரையும் உட்கார வச்சு உங்களுக்கு நாங்க அடிமை பண்ணுவோம், வாங்க போலான்னு கூட்டா. சுந்தனுக்கும் உபசுந்தனுக்கும் ஆச்சரியம். இப்பதான் பார்த்தா இதுக்குள்ள நம்மள ராஜாவா அதுவும் தேவேந்திரன் ஆக்கி பார்க்கணும்னு நினைக்கிறாளே. சரி, இவாதான் நமக்கு வேணும், இவா நம்மளோட வரட்டோன்னு அவ கூட போய் தேவலோகத்துக்கு படையெடுத்து போனான். வழியில இருக்கக்கூடிய யாரெல்லாம் எதிரில் பார்க்கறாங்களோ கந்தர்வர்களோ கிண்ணறர்களோ தேவர்களோ இவெல்லாம் இவாளை பார்த்து பயந்து எங்க அழிச்சிட்டு போறாளோன்னு பயந்துண்டு தாங்க இருக்கிற இடத்தை விட்டு ஓடி போய் ஒளிஞ்சுண்டா. அத்தனை பயம் ஏற்பட்டது இவாளுடைய வீரத்தை பார்த்த வாழ்க்கெல்லாம். இப்ப தேவர்கள்லாம் என்ன பண்ணினா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிரம்மலோகத்துக்கு பிரம்மாவண்ட போய் சேவிக்கிறா. ஏ பிரம்மதேவா, இப்படி ஒரு வரம் தரலாமா, உன்னுடைய வரத்தினால சுந்தனுக்கும் உபசுந்தனுக்கும் நிறைய வீரியம் வந்துடுத்து, வலிமை ஜாஸ்தியா போயிடுத்து, அவளுக்கு ஆணவம் மதம் தலைக்கேறெடுத்து
அவளுக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் அழித்து ஜெயிச்சுட்டோ இப்ப அரக்கர்கள் 5 கோடி பேரை திரட்டிண்டு சொர்க்கலோகத்தை அழிச்சுட்டோ எங்களை எல்லாம் சொர்க்கத்தை விட்டு ஓட செய்து சொர்க்கத்தை ஆள்றதுக்காக வந்துட்டு இருக்கா. அவளுடைய முதல் குறிக்கோள் எங்களை கொல்றதுதான். இப்படி தேவர்களை எல்லாம் கொல்லும்படியா தேவர் தலைவனான பிரம்மாவே, தேவர்கள்ல மூத்தவனான பிரம்மாவே, நீ இந்த மாதிரி வரம் கொடுக்கலாமா? எப்படியோ வரத்தை கொடுத்துட்டே, நாங்க தான் அவசப்பட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் சாகாதபடிக்கு நீ காப்பாத்துன்னா. பிரம்மா என்ன பார்த்தார், சரி நீங்க சொல்றது வாஸ்தவம், ஏதோ என் மேல பக்தியோட கூட தபஸ் பண்ணினானேன்னு எதையும் யோசிக்காம நான் வரம் கொடுத்துட்டேன். நீங்க கெஞ்சி அழறத பார்த்தாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்கு. தேவர்கள் இல்லாம எந்த காரியம் நடக்கும்? அதனால என்னால ஆன முயற்சியை பாக்குறேன்னு சொல்லி ஊர்வசியை விட பல மடங்கு பேரழகியான திலோத்தமாவை கூட்டார் பிரம்மா. திலோத்தமா, நீ போய் உன்னுடைய அழகாலே மயக்கி அவ தானே அழிந்திடும்படியா பண்ணிட்டு வா அப்படின்னார். அப்படி பிரம்மா சொன்னதுனால திலோத்தமான்னு சொல்லக்கூடிய நான் ஒருத்தி மட்டுமே அந்த 5 கோடி பேரை அழிக்கிறதுக்காக போனேன். வசந்த அழகான ஆபரணங்களை எல்லாம் அணிஞ்சுண்டு, சந்தனம் எல்லாம் பூசிண்டு, நல்ல மலர் மாலைகளை எல்லாம் போட்டுண்டு, ஆச்சரியமா பூந்தோட்டத்துல ஸ்வர்க்கத்தினுடைய வாசல்ல இருக்கக்கூடிய உத்தியானவனம்னு சொல்லக்கூடிய பூந்தோட்டத்துல உட்கார்ந்துட்டு யாழ்னு சொல்லக்கூடிய இசைக்கருவியை மீட்டி அப்படியே வந்து கேட்கறவா அப்படி சொர்க்கத்தில் மிதக்கும்படியான ஒரு கானத்தை இசைத்தேன் யாழ்ல. அப்ப சுந்தனம் உபசுந்தனம் படையெடுத்து சொர்க்கத்து கிட்டக்க வந்துட்டு இருக்கா. அவளுடைய தூதர்கள் எங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்ன இப்பேற்பட்ட ஒரு பேழகி, அதுவும் இத்தனை ஆச்சரியமா யாழெல்லாம் வாசிக்கிறாளே, இவாள எப்படியான நம்ம ராஜாக்களான நம்ம தலைவர்களான சுந்தனோ உபசுந்தனோ கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவ முன்னாடி போய் சொல்றா, அரசர்களே, எங்கள் சுவாமிகளே, இந்த தேவலோகத்தினுடைய நந்தவனத்துல ஒரு பொண்ணு ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, பார்த்தா அத்தனை அழகா இருக்கா, கையில யாழ் வச்சு மீட்டின்னு இருக்கா, அந்த யாழ் இசை தேவகானம்னா இப்படிதான் இருக்கும் போல் இருக்குன்னு முதல் முறையா நாங்க கேட்கிறோம். உங்களுடைய அழகுக்கும் உங்களுடைய அந்தஸ்துக்கும் அந்த பொண்ணு தகுந்தவோ, நீங்க முடிஞ்சா யாரானும் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வந்து தெரிவித்தா. உடனே சண்டை போட வந்தவா தேவலோகத்தை கைப்பற்றுறது, தேவர்களை அழிக்கிறது, அதுக்காக தான் தான் பிறந்திருக்கோம், அதுக்காக தான் தங்க தாயாரும் சுக்கராச்சாரியாரும் தயார் பண்ணான்றதெல்லாம் மறந்துட்டா. கேட்கறச்சே இத்தனை ஆசை வர்றது, அப்பேற்பட்ட பேரழகியா, அப்பேற்பட்ட யாழ் மீட்டக்கூடிய இசை ஞானியா, அந்த பொண்ணை இப்பவே நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொன்னான். அதனடா நான் இருக்கிறச்ச நீ எப்படா கல்யாணம் பண்ணிப்பான்னு இன்னொருத்தன் சொன்னான். இப்ப என்ன பண்ணினா, அந்த பொண்ணு எனக்கு இல்ல அந்த பொண்ணு உனக்கு அப்படின்னு இவ 2 பேருக்குள்ள சண்டை ஆரம்பித்தது. இது வாய் சண்டையா, வாயால பேசி சண்டை போட்டுண்டா. அது கொஞ்சம் கொஞ்சமா கையால அடிக்கிறது, காலால உதைக்கிறது, ஆயுதங்களால தாக்குறதுன்னு பெரிய சண்டையா வந்தது. இப்ப 2 பேருக்கும் கோபம் தலைக்கேறிடுத்து. ஒருத்தனை அழிச்சுட்டு இன்னொருத்தன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் முதல் டார்கெட்னு பிக்ஸ் பண்ணிட்டா இவாளுக்குள்ள. அப்போ அந்த யுத்த காலத்துல அனௌன்ஸ் பண்றா, இதுவரைக்கும் ஒன்னா இருந்த நம் படை 2ஆ பிரியாது, யாரெல்லாம் சுந்தர்னு சொல்லக்கூடிய என் பக்கம் வரீங்களோ வந்து நில்லுங்க, யாரெல்லாம் உபசுந்தர்னு சொல்லக்கூடிய அவன் பக்கம் போறாங்களோ போய் நில்லுங்கன்னு சொன்னான் ஒருத்தன். 2ஆ பிரிஞ்சுது. சுந்தன் சொல்றான், நான் தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முழு தகுதி உடையவன், அதனால அவனையும் எதிரிகளையும் அழிச்சுட்டு நாம் அந்த பொண்ணை கைப்பற்றணும், எனக்கு நீங்க சகாயம் பண்ணுங்கன்னா. உபசுந்தனும் அவன் படையினரை பார்த்து அதையே சொன்னான். இவா 2 பேருக்குள்ள கடும் போர் மூண்டது. இவாளுக்கு இன்னும் ஆசை ஜாஸ்தி ஆகும்படியா திலோத்தமா அவ முன்னால ஆடி பாடின்னு இருக்கா, அழகால மயக்கின்னு இருக்கா. இப்போ இவளுடைய அழகிலே மயங்கி அவ கோபம் தலைக்கேறி சண்டை போட ஆரம்பித்தவா ஒருத்தர் விடாம அந்த சுந்தன் உபசுந்தன் 2 பேரும் ஒருத்தர் வெட்டிட்டு செத்து போயிட்டா. கூட சண்டைக்கு வந்த 5 கோடி அசுரர்களும் செத்து போயிட்டா. இந்த மாதிரி 5 கோடி பேரை அட் டைம்ல என்னுடைய அழகால மயக்கி சாவடிச்ச பேரழகினான். என்னுடைய சரித்திரம் தெரியுமா உனக்கு? கேவலம் ஏதோ 4 பேர் விஸ்வாமித்திரர் இவாளுடைய தபசெல்லாம் கலைச்சிட்டு வந்து நான் தான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் தாத்தாவுக்கு தாத்தானான்னு நீ போயிட்டு வானா இவோ. இப்படி இவாளுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கூட விட்டுடு, இத்தனை பண்ணின நான், இதெல்லாம் ஒரு பெரிய சாதனை இல்ல, புண்ணிய காரியங்களினுடைய பலனா தர்ம காரியங்களினுடைய பலனா வரக்கூடிய லோகங்கள் தான் வசத்தின்னு எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் என்ன பண்ணினேன், நிறைய தர்மங்கள் விரதங்களை எல்லாம் அனுஷ்டிச்சேன். அப்பப்போ பிரம்மாவை வந்து சேவிச்சுட்டு போவேன். ஒரு முறை பிரம்மா சொன்னார், தேவர்கள் மொத்த பேரையும் பூண்டோடு அழிக்கக்கூடிய சக்தியை நான் கொடுத்துட்டேன் சுந்தனுக்கும் உபசுந்தனுக்கும். அந்த சக்தியை கொடுத்தனே ஒழிய உங்க கையால தேவர்கள் மொத்த பேரும் அழிஞ்சு போவான்ற வரத்தை நான் கொடுக்காம விட்டேன். நல்ல வேலை, அவ தேவர்களை அழிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது, ஆனால் அவ தேவர்களை அழிக்கிற முயற்சியை கைவிடும்படியா பண்ணலாம் இல்லையோ, அதனாலதான் ஒன்னு அனுப்பினேன்.
நீ சுந்தனையும் உபசுந்தனையும் கூட வந்த 5 கோடி பேரையும் சம்ஹாரம் பண்ணி தேவர்களை எல்லாம் காப்பாத்துட்ட, நீ ரொம்ப நன்னா இருப்ப, உனக்கு என்ன வேணும் வரம் கேளு நான் தரேன்னார் பிரம்மா. அப்ப நான் ஒரு வார்த்தை கேட்டேன் பிரம்மாவை, சுவாமி உங்களுடைய லோகத்துல வாசிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது, எனக்கு பிரம்மலோக வாசியா இருக்கேன், இதை விட எனக்கு என்ன பாக்கியம் வேணும்? ஆனா இதுக்கு மேல வசந்த ஒரு பலன் உண்டு, நீங்களும் ஆசைப்படக்கூடிய பலன் அது, அதாவது விஷ்ணு சாமீபியம் வேணும், பகவான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமீபத்துல வாசிக்கக்கூடியதான பாக்கியம் வேணும். பாக்கியத்தமா அப்படின்னு கேட்டேன். பிரம்மா சொன்னார், அப்படியே ஆகட்டும், உனக்கு சீக்கிரம் பெருமாளுடையதான சமீபம் கிடைக்கட்டும், ஆனால் அதுக்கு பெருமாள் மனசை வைக்கணும். பெருமாளுடைய எந்த லோகத்துக்கு போனோம்னு நீ நினைச்சாலும், வைகுண்டம் போனோம்னு நினைச்சாலோ, இல்ல திருப்பார்கடலுக்கு போனோம்னு நினைச்சாலோ, இல்ல ஸ்வேத தீபத்துக்கு போனோம்னு நினைச்சாலோ, பகவானுடையதான எந்த லோகத்துக்கு போனோம்னு நினைச்சாலும் பகவான் மனது வைத்து அவன் அனுகிரகம் பண்ணாதான் போக முடியும். பகவானையும் பிராட்டியையும் தவிர யாருடைய அனுகிரகத்தாலும் விஷ்ணுலோகத்துக்கு போக முடியாது. இருந்தாலும் நான் ஒரு வயசுல பெரியவன், வேதம் சொல்லக்கூடியவன், தேவன் பிரம்மா அப்படின்ற ஒரு தகுதியில நான் ஆசீர்வாதம் பண்றேன், பெருமாளுடையதான சாமீபியம், பெருமாளுடையதான லோகம் உனக்கு சீக்கிரம் கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணினார். சரி சுவாமி, அது எப்படி பண்றதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்ப சொன்னார், நீ எந்த வானமாமலைன்னு சொல்லக்கூடிய தோத்தாதிரியில தவம் பண்ணி இந்த லோகத்துல நிரந்தர வாசம் பண்ணக்கூடிய பலனை அடைஞ்சாயோ, அதே தோத்தாதிரியில போய் அதே பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். அதனால நான் பிரம்மாவினுடைய ஆசீர்வாதப்படி வானமாமலைக்கு போய் கடும் தபஸ் பண்ண போறேன். அங்க பண்ணக்கூடிய தபஸ்னால பெருமாள் மகிழ்ந்து நிச்சயம் பழையபடி எனக்கு வருவார், வந்து சேவை கொடுப்பார். அப்போ பகவானை பிரியாம அவன் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பாக்கியத்தை நான் கேட்டு வாங்கிப்பேன். அந்த அளவுக்கு என் மனம் பக்குவப்பட்டிருக்கிறது. இதனால என்ன சொல்றேன்னா, எல்லாம் பகவானுடைய அனுகிரகம் இல்லாம நடக்காது, அவனுடைய அனுகிரகத்தினாலதான் எல்லாம் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோ. இங்க நீ பெரியவன் இல்ல, நான் பெரியவன் இல்ல, பிரம்மாவும் பெரியவன் இல்ல, பகவான் தான் பெரியவன் அப்படின்னு உண்மையை உணர்ந்து பேசினாள் திலோத்தமை. இப்போ ஊர்வசிக்கு கொஞ்சம் ஒரு யோசனை வந்தது. நாம தான் பெரிய அழகி, நாம தான் இந்த தேவகாரியத்துக்காக எல்லாருடைய தபஸை கெடுக்கிறோம்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா நம்மளை விட பெரிய அழகியா இருக்கக்கூடிய இந்த திலோத்தமை எவ்வளவோ காரியங்கள் ரொம்ப சைலண்டா சத்தம் இல்லாம சாதிச்சுட்டு பிரம்மலோகத்துல நிரந்தர வாசம் பண்ணக்கூடிய பலனையும் பெற்று தோத்தாதிரியில தபஸ் பண்ணி பெருமாள் இடத்துல வரத்தையும் வாங்கிட்டு விஷ்ணு சாமீபியம் பெரும் அளவிற்கு பக்குவப்பட்டு விட்டாலே, இவளை நாம சேவிச்சு இவ ஆசீர்வாதம் வாங்கிக்கணுமே ஒழிய இவகிட்ட சண்டைக்கு போலாமா? அது நமக்கு ஸ்வரூபமா? தகாது. அதனால நான் பேசினதெல்லாம் தப்பு, அகங்காரத்தினால பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடு. உன்ன மாதிரியே எனக்கும் பெருமாளுடைய சாமீபியம் தான் வசந்த பலன்னு தோணி போயிடுத்து. அதனால நானும் உன்னோட கூட சேர்ந்து தோத்தாதிரிக்கு வந்து தபஸ் பண்ணலாமான்னு கேட்டா. சுவாமி தேசிகன் ரகசியத்திரைய சாரத்துல சாதிக்கிறார். அதாவது ஒருத்தன் மோட்சத்துக்கு போனோம்னா அவன் பக்தியோ சரணாகத்தியோ பண்ணணும். அவன் சரணாகதி பண்ணிக்கணும்னா அவனுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் அவசியம். ஆச்சாரியன் அனுகிரகத்திற்கு முதல்ல ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படணும். அப்போ ஆச்சாரிய சம்பந்தமே படிப்படியா அவனை மோட்சம் வரைக்கும் அழிச்சுட்டு போறதுன்னு சொல்றோம். அந்த ஆச்சாரிய சம்பந்தம் எல்லாருக்கும் ஏற்பட்டுறது இல்லையே. எல்லாருக்கும் ஏற்பட்டு எல்லாரும் சரணாகதி பண்ணிட்டாலானா இங்க யார் இருக்கிறது? யாரை வச்சு பெருமாள் கேம் பிளே பண்ணுவார்? எல்லீரும் வீடு பெற்றால் உலகை இல்லை என்றே எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டா சுவாமி, இங்க யாரை வச்சுட்டு விளையாடுறது பெருமாள்? இந்த லோகத்துக்கு என்ன பேரு? லீலா விபூத்தின்னு பேரு. பெருமாள் விளையாடக்கூடிய, லீலைகள் பண்ணக்கூடிய, பெருமாளுடைய டைம் பாஸ் பண்ணக்கூடியதான இடம் இது. பெருமாளுடைய ஹாபிஸ் எல்லாம் நடக்கும் இங்க. அப்ப யாரை வச்சுட்டு பெருமாள் இந்த ஆட்டத்தை ஆடுறது? அதனால எல்லாரும் மோட்சத்துக்கு போவா. எல்லீரும் வீடு பெற்றால் உலக இல்லைன்னு சொன்ன அதே நம்மாழ்வார் வைகுந்தம் புகுவதும் மன்னவர் விதியே, பூமியில பிறந்த ஒருத்தனும் வைகுண்டம் போயே ஆனோன்னு சொன்னார். ஆனா அவாவா ஒரு காலத்துக்கு போவா. ஒரே சமயத்துல எல்லாரும் போயிட்டாலானா இங்க லீலா விபூதி கிடையாது ஒன்னும். வெறும் நித்திய விபூதி மட்டும் இருந்தா பெருமாளுக்கு அனுபவம் மட்டும்தான், லீலைகள் கிடையாது ஒன்னும். அதனால அழகிலா விளையாட்டுடையார்னு லீலைகளை ரசித்து பண்ணுபவன் அப்படின்ற ஒரு தன்மை பெருமாளுக்கு போயிடும் இந்த லீலா விபூதி இல்லைன்னா. அதனால இதுவும் போகணும், இவன் மோட்சத்துக்கும் போகணும். ஆனா மொத்த பேரும் ஒரே சமயத்துல போகாம கொஞ்சம் கொஞ்சமா போகணும். அதுதான் பெருமாளுடையதான திருவுள்ளம். இப்போ எப்படி ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறது அப்படின்னா அதுக்கு சுவாமி தேசிகன் 6 காரணங்கள் சொல்றார். அதாவது எதிர்பாராமல் அவர்கள் பண்ணின புண்ணியம், யாத்திருச்சிக சுக்கிருத்தம்னு பேரு. அதே மாதிரி பெருமாள் இடத்திலையும் பாகவதால் இடத்திலையும் துவேஷம் இல்லாம இருக்கிறது.
அதாவது பெருமாளை பத்தியோ ஆழ்வாராச்சாரியால பத்தியோ ஒரு பாகவதர் ஒரு வைஷ்ணவர் சொல்றாரு அப்படின்னா ஆசையா கேட்கறது. இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்ற ஆங்காரம் கூடாது அங்க. அந்த மாதிரி பல காரணங்கள் சொல்றார். அதுல முக்கியமானது சாது சமாகமம். அதாவது யார் ஆத்ம குணத்தோடு கூட பகவானுடைய அடியவர்களா இருக்காளோ பாகவதா, அவளுடையதான சம்பந்தம் பகவான் பாகவதால் சம்பிரதாயம் மோட்சம் அப்படின்னு எல்லாம் யார் ஆசையா இருந்துட்டு இருக்காளோ அவளோட சேர்றச்சதான் நமக்கு இந்த புத்தி வரும். நாமளும் அவளாட்டம் சரணாகதி பண்ணிக்கணும், மோட்சத்துக்கு போகணும்னு எல்லாம் நமக்கு தோணும். ஆகையினாலே அந்த சாது சங்கமம்னு பாகவதாலுடையதான சம்பந்தம் ஏற்படுறது மோட்சம் போறதுக்கு முக்கியமான காரணம். மோட்சம்னே இல்ல, எந்த ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கும் முக்கியமான காரணம் அது. அந்த மாதிரி தன்னை விட பேரழகி இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்த ஊர்வசி, தான் தான் பெரிய புத்திசாலி, தான் தான் பல பேருடைய தவத்தை கெடுத்து தேவகாரியத்திற்காக படைக்கப்பட்ட ஒரே ஒருத்தி அப்படின்னு ஆங்காரம் கொண்ட ஊர்வசிக்கு தபஸ் பண்ணி பெருமாளுக்கு அருகில இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஞானம் வந்ததுன்னா, அந்த ஞானம் ஏற்கனவே பெருமாளை தபஸ் பண்ணி பிரம்மலோகத்துக்கு போன திலோத்தமைன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதுவினால ஏற்பட்டது. அதாவது இவ்வளவு நிறைய பேருடைய யாகத்தை தபத்தெல்லாம் கெடுத்திருக்கா, அவளும் கெடுத்திருக்கா, ரெண்டு பேரும் அழகுனால பல பேர் அழியும்படியா பண்ணிருக்கான்னா, இவா பண்ணதெல்லாம் துஷ்ட சக்திகளை தான் அழியும்படியா பண்ணினான். அதே மாதிரி சில ரிஷிகளை எல்லாம் இவ மோகத்துல உட்பட செய்தாலே அப்படின்னா அதுக்கான பலன்களை அந்த ரிஷிகளும் அனுபவித்தா. அதாவது தபஸ் பண்ணக்கூடியவாளுக்கு எப்படி சபலம் வரலாம், அது வரக்கூடாதுன்னு அவளுக்கு அது ஒரு சிக்ஷை. இவாளும் அதனுடைய பலனா சில பாவங்களை எல்லாம் அனுபவிக்கிறா. எது எப்படியோ எல்லாம் முடிஞ்சு கடைசியில பகவானுடைய சாமீபியம் தான் நிலையானதுன்னு சொல்லி உணர்ந்துட்டாவோ. இவ இன்னும் உணரல. உணராத இவளுக்கு உணர்ந்த அவள் கொஞ்சம் வசதி தான். அதனால அவளுடைய சம்பந்தம் ஏற்பட்ட உடனே இவளுக்கு அந்த எண்ணம் போயிடுத்து. இப்ப ரெண்டு பேரும் பேசிக்கிறா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பண்ணலாமா அப்படின்னா, சரி வா போலாம் அப்படின்னா. இப்போ திலோத்தமா ஊர்வசிக்கு தோதாத்ரின்னு சொல்லக்கூடிய வானமாமலையினுடைய பெருமை மொத்தத்தையும் சொல்ற. நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஆச்சரியம் அதிகமாயிட்டே போறது, வானமாமலை கஷேத்திரத்து மேல பக்தி ஜாஸ்தியாயிட்டே போறது. இப்பவே வானமாமலைக்கு போய் வானமாமலையை கண்ணால பார்க்கணும் போல இருக்கு எனக்கு, வாங்க போலான்னு வானமாமலையை நோக்கி வான வீதியில பயணம் பண்ணிட்டே இவா ரெண்டு பேரும் தோத்தாதிரியினுடைய மகிமையெல்லாம் சொல்லிண்டே போறா, கேட்டுண்டே போறா, அனுபவிச்சுட்டே போறா. போய் வானமாமலையில இறங்கினா அங்கே பலவிதமான மரங்களும் செடிகளும் கொடிகளும் விலங்குகளும் பறவைகளும் ஆச்சரியமான புஷ்பங்கள் புஷ்பித்து குலுங்குகிறபடியினாலே வசந்த வாசனையும், நிறைய பறவைகள் இனிப்பான பழங்களை எல்லாம் சாட்டுண்டு அந்த மது மயக்கத்திலே இனிமையா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாடல் ஒளியும் கேட்டது. திரும்ப சொர்க்கத்துக்கே வந்துட்டோமான்னு சொல்லும்படியா தெரிஞ்சது இவா ரெண்டு பேருக்கும். அந்த கஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தா அங்க உத்தமமா அந்த கஷேத்திரத்தினுடைய ஹிருதயமா இருக்கக்கூடியதான சேற்று தாமரைன்னு சொல்லக்கூடிய தீர்த்த கரைக்கு போய் சேர்ந்தா. வானமாமலை புஷ்கரணி கரைக்கு போய் சேர்ந்தா. அங்கே நிறைய தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், நிறைய ரிஷிகள், சன்னியாசிகள் இவெல்லாம் தோதாத்ரிநாதனை நோக்கி தபஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை பார்த்து இவாளுக்கு ஆச்சரியம். ஏதோ நாம தான் இந்த கஷேத்திரத்துல போய் ஒரு வரம் வாங்கிக்கலான்னு வந்தா, நமக்கு முன்னால இத்தனை பேர், அதுவும் வகை வகையா பெரிய மகான்கள் எல்லாம் இங்க ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, இப்ப ஏற்பட்ட கஷேத்திரத்துக்கு இவாளுக்கு நடுவுல இருந்துட்டு பகவானை தபஸ் பண்ணி வரம் வாங்கிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு வாய்த்ததே அப்படின்னு வாயால பேசி சந்தோஷப்பட்டு மனசால சந்தோஷப்பட்டு தோதாத்ரிநாதனையும் அவனுடைய பக்தாலா தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளையும் மனதாலே வணங்கி உடலாலே வணங்கி, அதாவது விழுந்து சேவித்து வாயாலே நமகான்னு சொல்லி வார்த்தையாலும் அவர்களை வணங்கி இவா ரெண்டு பேரும் அங்க இருக்கிற ரிஷிகள் இடத்துல ஒரு பிரார்த்தனை வைக்கிறா. சுவாமி, நீங்க பண்ற மாதிரியே நாங்க தபஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். எப்படி பண்றது, எந்த மாதிரி பண்றது, எப்படி பண்ணா பெருமாள் சீக்கிரம் வருவாருன்னு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறா. இது யார கேட்டான்னா, ரிஷிகள்ல ஒரு குரூப் அவளுக்கு வைகானசர்கள்னு பேரு. அந்த ரிஷிகளுடைய வம்சத்துல வந்தவாதான் இப்ப வைகானச ஆகமப்படி கோவில்கள்ல பகவானுக்கு ஆராதனம் பண்ணக்கூடிய வைகானச அர்ச்சக சுவாமிகள். அந்த வைகானச ரிஷிகளை பார்த்து, சுவாமிகளே நமஸ்காரம், நீங்க பெருமாளுடையதான சாமீபியம், பகவானுக்கு பக்கத்துல நாங்க வசிக்கும்படியான பாக்கியத்தை பகவான் சீக்கிரம் எங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா அதை பலனா வாங்கிக்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஊருக்கு தபஸ் பண்ண வந்திருக்கோம். அது சீக்கிரம் ஏற்படணும்னு மகான்களா தபஸ்விகளா இருக்கிற நீங்க அனுகிரகம் பண்ணுங்கன்னு பிரார்த்தித்தா. இப்போ அந்த வைகானசர்கள் திலோத்தமாவையும் ஊர்வசியும் பார்த்து சொல்றா, நீங்க இந்த வானமாமலையில இருக்கக்கூடிய உத்தமமான சேற்று தாமரை புஷ்கரணி கரையிலே வசந்த திருவஷ்டாட்சர மந்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயண மந்திரத்தை முறப்படி ஜபித்தால்
உங்களுக்கு விஷ்ணு லோகம், விஷ்ணு சாமீபியம், பகவானுக்கு பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் கிடைக்கும். அது ஒண்ணு மட்டும்தான் வழி, வேற வழியே கிடையாது. எத்தனை சிரத்தையா பண்றீங்களோ அத்தனை சீக்கிரம் பெருமாள் எழுந்தருள்வர். அஷ்டாட்சரத்தை வேற இடத்துல பண்ணா என்ன பலனோ அதை விட 100 மடங்கு 1000 மடங்கு பலன் இந்த கஷேத்திரத்துல பண்றது. இந்த சேற்று தாமரை புஷ்கரணி கரையில ஒரு 1008 அஷ்டாட்சர ஜபம் பண்ணினா கோடி அஷ்டாட்சர ஜபம் பண்ணின பலன் கிடைக்கும். அப்படி அஷ்டாட்சர ஜபத்தை பெருக்கி தரக்கூடியதான கஷேத்திரம் இது. அதனால இந்த கரையில நீங்க கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க, பெருமாள் உங்களுக்கு சீக்கிரம் வருவார் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினா, அது மாதிரி பண்ணி நாம பெருமாளை சீக்கிரம் அடையணும்னு சொல்லி அந்த வைகான ரிஷிகளை விழுந்து சேவிச்சுட்டு ஊர்வசியும் திலோத்தமையும் சேற்று தாமரையில தீர்த்தாமாடிண்டு தங்களுடைய அழகான அலங்காரம், பட்டுப்புடவை உடுத்தின்னு இருக்கிறது, திருவாபரணங்கள் உடுத்தின்னு இருக்கிறது, தலையில புஷ்பம் சூட்டின்னு இருக்கிறது, தங்களை அலங்காரம் பண்ணி கொண்டிருப்பது, இதையெல்லாம் மறந்துட்டு தலையில சடமுடிய வச்சுண்டு மரப்பட்டைகளை ஆடையா உடுத்தின்ட்டு ரிஷிகளை போல வேஷம் போட்டுண்டு பசிக்கு இலைகளையும் காய்ந்த சருகுகளையுமே சாட்டுண்டு ஆகவணியம், கார்கஸ்பத்தியம், தட்சிணாக்னின்னு சொல்லக்கூடிய 3 அக்னிஹோத்திர யாக குண்டங்களை ஏற்படுத்தி அதுல தீ சுடர்விட்டு எரியும்படியா பண்ணி மேல தகிக்கக்கூடிய சூரியன், கீழே அனலா இருக்கக்கூடிய பூமின்னு பஞ்ச அக்னிகளுக்கு நடுவிலே நின்று கொண்டு தபஸுக்கு அங்கமா ஜபத்துக்கு அங்கமா பண்ணக்கூடிய எல்லா கர்மாக்களையும் ஸ்ரீமன் நாராயணார்ப்பணம்னு பெருமாள் விஷயமா சாத்விக தியாகம் பண்ணிட்டு இந்த வைகான ரிஷிகள் இவாளுக்கு உபதேசம் பண்ணினதான அஷ்டாட்சர மந்திரத்தை முறைப்படி ஜபம் பண்ணிட்டு வந்தார். ஜபம்னா வெறும் ஜபம் மட்டும் இல்ல, அந்த ஜபத்துக்கு அங்கமா நிறைய சங்கல்பம், நிறைய பூஜைகள், நிறைய தர்ப்பணம், நிறைய ஹோமம், நடுவுல பிராமண போஜனம்னு வர ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு சாதம் போட்டு அவ சாட்டை இலை எடுக்கிறதுன்னு இத்தனையும் உண்டு. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆச்சரியமா இந்த அஷ்டாட்சர ஜபத்தை சித்தி அடைகிற அளவுக்கு இவ அறிவித்தா. பண்ணிட்டு அந்த வைகான ரிஷிகளுக்கும் தபஸ் பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா அவாதான் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணின ஆச்சாரியால், அவாதான் அந்த வழியை காட்டினா, அவளுக்கும் கைங்கரியம் பண்ண வேண்டியது சிஷ்யாலான நம்முடைய ஸ்வரூபம்னு அவளுக்கும் கைங்கரியம் பண்ணினா. சுவாமி, நீங்க சொன்னபடியே சொந்த முறையில அஷ்டாட்சர ஜபத்தை நீங்க சொன்ன கணக்குல பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டோம். அநேகமா இந்நேரம் எங்களுக்கு அந்த அஷ்டாட்சர ஜப மந்திர சித்தி ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப நாங்க எப்படி பெருமாளை நெருங்கி அவனுடைய லோகத்தை அடையிறது, பெருமாளுடைய சாமீபியத்தை எப்படி அடையிறதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டா. ஆமா, நீங்க நல்ல முறையில நாங்க உபதேசம் பண்ணி நாங்க சொன்ன கிரமத்துல அஷ்டாட்சர மந்திர ஜபத்தை நல்லபடியா பூர்த்தி பண்ணிட்டீங்க, அதனால எங்களுக்கு சந்தோஷம். எங்களண்ட உபதேசம் வாங்கின்ற ஒரு சிஷ்ய எங்க முன்னால இவ்வளவு ஆச்சரியமா இந்த விரதத்தை நடத்தி முடிச்சது எங்களுக்கு சந்தோஷம். ஒரு நிமிஷம் இருங்கோ, தியானம் பண்ணி உங்களுடைய கேள்விக்கு பதில சொல்றேன் அப்படின்னு பகவான் ஸ்ரீமன் நாராயணனை தியானம் பண்ணினா. தியானம் பண்ணிட்டு பகவான் இவாளுக்கு தியானத்திலே யோகத்திலே சொன்ன பதில அவளுக்கு சொல்றா. ஹே ஊர்வசி திலோத்தமான்னு சொல்லக்கூடிய தேவமார்களே கேளுங்கள். தேவர்கள் வாழக்கூடிய லோகம் இருக்கு பாருங்க, சொர்க்கலோகம். அது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம்னு சொல்லக்கூடிய 3 லோகங்கள்ல சிறந்த லோகம். அது நிறைய புண்ணியம் பண்ணவாதான் தேவலோகமான சொர்க்கத்துக்கு போக முடியும். அந்த 3 லோகங்களை விட சிறந்தது பிரம்மாவினுடைய சத்தியலோகம். 14 லோகங்கள்ல சிறந்தது பிரம்மாவினுடைய சத்தியலோகம் தான். அந்த சத்தியலோகத்தை விடவும் சிறந்தது விஷ்ணுலோகம். எல்லா உலகங்களை விடவும் சிறந்த விஷ்ணுலோகம்னு சொல்லக்கூடியது பரமபதம். அந்த பரமபதத்தை அடைந்தவர்கள் மீள மாட்டார்கள், திரும்ப சம்சாரத்துக்கு வரமாட்டா. பரம பவித்திரமான ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகத்தினால் மட்டுமே அந்த பேற்றை, அந்த லோகத்துல வசிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைய முடியும். அது தவிர தவம் பண்ணியோ யாகம் பண்ணியோ எல்லாம் வைகுண்டம் போக முடியாது. நன்னா பாருங்க, யாகங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் சொர்க்கம் தான் பலனா சொல்றா, அல்லது இந்திர பதவி, சந்திர பதவின்னு பதவிகள் பலனா சொல்லப்படுறது. அது தவிர வைகுண்டம் எல்லாம் பண்ண முடியாது யாகம் பண்ணி தபஸ் பண்ணி. ரிஷிகள் எல்லாம் தபஸ் பண்ணுவா, எனக்கு மோட்சம் கொடுன்னு கேட்பா. நீ இப்படி பிறந்து இதை பண்ணியானா மோட்சம், அப்படி பிறந்து அதை பண்ணியானா மோட்சம்னு பெருமாள் ஏதான ஒரு வழி சொல்லுவார், இன்டைரக்ட் வே சொல்லுவாரே தவிர சாட்சாத்தா மோட்சம் கொடுத்துட மாட்டார். ஆக மோட்சத்துக்கு வழி ஒண்ணு பக்தி மார்க்கம் அல்லது பிரபத்தின்னு சொல்லக்கூடிய சரணாகதி. அதனால தபஸ் யாகம் எல்லாம் பண்ணா விஷ்ணுலோகம் போக முடியாது. அதனால நீங்க பண்ணினாலும் பரவாயில்ல, திரும்பவும் தொடர்ந்து இந்த திருவஷ்டாட்சரத்தையே ஜபம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜபம் பண்ணிட்டு இருக்கிறச்சேயே பெருமாள் உங்களுக்கு சேவை சாதிப்பாருன்னு திரும்ப அதையே பண்ண சொன்னான். இவா திரும்பவும் சேற்று தாமரையில தீர்த்தாமாடிண்டு தொடர்ந்து திருவஷ்டாட்சர ஜபத்தை பண்ணிட்டு இருக்கா. அப்படி பல ஆண்டுகள் தவம் பண்ணிட்டு இருந்தா. அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு நாள்
ரொம்ப ஆச்சரியமான திருவாபரணங்களை எல்லாம் சாத்திண்டு ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட ஒரு திவ்யமான விமானம், ஆனந்த விமானம்னு பேரு, ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய விமானம். அந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு கோட்டி சூரிய பிரகாசனா பெருமாள் தோதாதிரிநாதன் வந்து இவாளுக்கு முன்னால நின்னான். ஆனந்த விமானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். வலது பக்கம் ஸ்ரீதேவி, இடது பக்கம் பூதேவி. ஆச்சரியமா சூரிய நாட்டமா ஒளி வீசக்கூடியதான விமானம், பரம தேஜஸ்வியா பொன்மயமா இருக்கக்கூடிய பெருமாள் வந்து இவ முன்னாடி நிக்கிறான். சனகாதி யோகியர்கள்னு பார்த்தோமே, ஸ்வேதத்வீபத்துல தபஸ் பண்ணக்கூடிய பிரம்மாவினுடைய மானச புத்திரா, அவ எப்போதும் எந்த பெருமாளை சோத்திரம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த பெருமாள் வந்து நிக்கிறார் இங்கே. பிரம்மா ருத்ரன் தேவர்கள் இவாள்லாம் எந்த பெருமாளுடைய சேவை கிடைக்குமான்னு ஏங்குறாலோ அந்த பெருமாள் வந்து இவ முன்னாடி நிக்கிறான். இப்போ கந்தர்வர்கள், சித்தர்கள், சாரணர்கள்லாம் எந்த பெருமாளுடைய தரிசனத்துக்காக இந்த கஷேத்திரத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ அந்த பெருமாள் வந்து நின்றுட்டு இருக்கான். இப்போ அந்த பெருமாளை தங்களுக்கு தெரிந்த விதத்துல ஆராதனை பண்ணணும்னு பார்த்தா இவாளுக்கு என்ன தெரியும்? ஆச்சரியமா பாட தெரியும், ஆச்சரியமா நடனமாட தெரியும். உடனே தேவகானத்தினால அந்த பெருமாள் பிராட்டிகளை மகிழ்விக்கும்படியா ஒரு கீர்த்தனை பாடினார் ரெண்டு பேரும். அந்த கீர்த்தனையை கேட்டு ரசித்து ஆனந்தப்பட்டார் பெருமாள். பெருமாள் மேல தங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தியை வெளிப்படுத்துற விதத்துல ஆச்சரியமான ஒரு நடனம் ஆடினார். அந்த நடனத்தையும் பார்த்து பெருமாள் சந்தோஷப்பட்டார். இப்போ இவா ரெண்டு பேரும் நாம இன்னும் பழைய நினைப்பிலேயே பாடியும் ஆடியும் பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நாம ஜடாமுடியும் மரவுரியும் தரித்து இலைகளையும் சருகுகளையும் சாப்பிடக்கூடிய ரிஷி கோலத்துல தவ கோலத்துல இருக்கோம். அதனால நமக்கு பிரதானம் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது. வா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணலாம்னு ரெண்டு பேரும் சேர்ந்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தா. நன்னா கையை கூப்பி பெருமாளை பலமுறை விழுந்து சேவித்து பிரதட்சணம் எல்லாம் பண்ணி தங்களுக்காகவும் பெருமாள் இறங்கி வந்து சேவை கொடுக்கறானே அப்படின்னு அப்படி தொண்டை அடைக்கிறது, தழுத்தழுத்த குரல்ல பேச ஆரம்பிக்கிறா. கண்கள்ல ஜலம் பெருகிறது, பக்தியால உடம்பெல்லாம் நடுங்கிறது, நம்ம தெய்வம் நம்ம முன்னால வந்து நிக்கிறது அப்படின்னு அந்த பயத்திலையும் உணர்ச்சி வச பெருக்கலையும் எதுக்காக தபஸ் பண்ணினாலோ அந்த வரத்தை பெருமாளிடத்துல கேட்காம இவ ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிடுறா. கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறா பெருமாளை. பெருமாளே, நீ சங்கு சக்கரம் கதை இதெல்லாம் ஏந்திண்டு ஆச்சரியமா வந்து சேவை சாதிக்கிற. நீ ஸ்ரீமன் நாராயணன், எல்லாத்தையும் தாங்கிறவன் நீதான். பக்தர்களான எங்களிடத்துல கருணையோடு கூட இங்க வந்திருக்க. எளிமை, நீர்மை முதலான குணங்கள்லாம் உனக்கு உண்டு. இப்படி குணங்கள்னால உயர்ந்தவன், குணங்கள்னால உயர்ந்தவனா இருந்தாலும் பக்தர்களான எங்களிடத்துல தாழ்ந்தவனா இறங்கி வர. இந்திர நீலமலை, ப்ளூ சஃபயர்னு சொல்லக்கூடியதான ஒரு டைமண்ட்ல பண்ணப்பட்ட ஒரு மவுண்டைன், அந்த மலையை போல ஆச்சரியமா இருக்கு. மலர்ந்த முகத்தோட கூட இருக்க. உன்னை நாங்க ஸ்தோத்திரம் பண்றோம்னு அழுதுண்டே நின்னா. இப்ப அவளை பார்த்து பெருமாள் பேசுறார். ஹே தேவலோக சுந்தரிகளே, நீங்க ரெண்டு பேரும் தேவலோகத்துல உங்களுக்கு கிடைச்ச சர்வசாதாரணமான நிறைய போகங்களை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்களே. அங்க உங்களுக்கு அமிர்தம் தான் ஆகாரம். திவ்யமான விமானத்துல இங்கேயும் அங்கேயும் பிரயாணம் பண்ணிண்டு தேவலோகத்து தோட்டங்கள்ல திரிஞ்சு ஆடி பாடிண்டு சந்தோஷமா தெரிஞ்சுட்டு இருந்த நீங்க, எத்தனையோ புண்ணியம் பண்ணி அங்க போய் அந்த பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிற நீங்க அந்த போகங்களை எல்லாம் விட்டுட்டோ எதுக்காக இங்க வந்து ரிஷியாட்டமா தவக்கோலம் பூண்டு அன்ன ஆகாரம் இல்லாம இப்படி தபஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் பெருமாள். இப்ப ஊர்வசியும் திலோத்தமையும் பெருமாள் கேட்டுட்டார், இனிமேல் சொல்லாம இருக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறான். எம்பெருமானே, நீயா எல்லா உலகங்களுக்கும் தலைவன். நீதான் எல்லா லோகங்களையும் படைத்து காத்து பிரளய காலத்துல அழிக்கக்கூடியவன். நீயே இதுக்கு முன்னால மத்ஸ்யாவதாரம் பண்ணி மறைந்த வேதங்களை எல்லாம் மீட்டு கொடுத்த. பின்னால நீயே கூர்மாவதாரம் பண்ணி உன்னுடைய முதுகிலே பெரிய மலையை தாங்கி அமிர்த மதனம் பண்றதுக்கு உதவின. அந்த அமிர்த மதனம் சாட்டவாதான் எங்களுடைய தேவர்கள் நாங்கள்லாம். அப்படி எங்களுக்கு சாகாத வரத்தை அனுகிரகித்தவன் நீ. வேதத்தினாலே நிறைய கர்மாக்கள் நடந்து தேவர்களுக்கெல்லாம் ஆகாரம் கிடைக்கிறதுன்னா இழந்த வேதத்தை மீட்டு கொடுத்து தேவர்களை வாழ்வித்தவனும் நீ. வராக அவதாரம் பண்ணி பூமியை காப்பாத்தின. நீயே இந்த பூமியை தாங்கும்படியா திக்கஜங்கள்னு சொல்லக்கூடிய யானைகளா மாறி இந்த பூமியை நீயே தாங்கிட்டு இருக்க. ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்குறான்னு சொல்றோமே, அந்த ஆதிசேஷனாகவும் நீயே இருக்க. நீயே ஆதிசேஷ ரூபத்துல பூமியை தாங்கிட்டு இருக்க. பூமி மட்டும் இல்ல, எல்லா உலகங்களையும் தாங்கக்கூடிய பொறுப்பு திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனுக்கே உரியது. அவனுக்கு அந்தரியாமையா இருந்து தாங்கிறவன் நீதான்.
அந்த ஆதிசேஷனுக்கு மேலே 9 கண்டங்களை கொண்டதாக இருக்கிறது லோகம். அதுக்கு நடுவிலே மகாமேருன்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணமயமான பர்வதம் இருக்கு. பர்வதத்தை சுத்தி 7 சமுத்திரங்கள், 7 மலைகள், 7 தீவுகள்லாம் இருக்கு. சப்த தீபம்னு சொல்றோம். ஜம்பூ தீபம், பிளக்ஷ தீபம் முதலான 7 தீபங்கள் இருக்கு. மேரு முதலான 7 குல பர்வதங்கள், குலாச்சலங்கள் உண்டு. கருப்பஞ்சாற்று கடல், உப்பு கடல், நன்னீர் கடல் அப்படின்னு எல்லாம் சொல்றது போல 7 சமுத்திரங்கள் உண்டு. இந்த பூபாகத்திலே ஸ்வேத தீபம்னு சொல்லக்கூடிய வெள்ளைத்தீவு ரொம்ப உத்தமமானது. அங்கே வைகுண்டத்துல இருக்கிற முக்தாளுக்கு துல்லியமான முக்தர்கள் வசிக்கிறா. அங்க இருக்கிறவா எப்போதும் உன்னை அனுபவிக்கிறாளே, ஒரு நாள் உன்னை நேரம் சேவிப்பா. அந்த மாதிரி சேவிக்கணும்ன்ற ஆசையில ருத்ரன் கூட அங்க அவளுக்குள்ள ஒரு ரிஷியா, ஸ்வேத ரிஷியா, வெள்ளை முனிவரா தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட பெருமை உடையது அந்த ஸ்வேத தீபம். அதையும் தாண்டி சக்கரவாலகிரின்னு சொல்லக்கூடிய பர்வதம் இருக்கிறது. சூரியனும் சந்திரனும் நாள்தோறும் உலகத்தை சுத்திண்டு வரச்ச இந்த சக்கரவாலகிரி மேல நடந்துதான் பிரவேசம் பண்ணிட்டு சுத்திண்டு வரா. ஆகாசமோ பூமியோ திசைகளோ எல்லாம் பகவானான உன்னுடைய கட்டளைக்கு கீழே நடக்கிறதெல்லாம். வேதம், தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரங்கள், யாக யஜ்ஞங்கள், ஞானம், பக்தி, சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வசந்த மார்க்கங்களும் பகவானான உன்னையே நாடுகின்றது. 4 வகை பிறவிகளும் முன்னாலே படைக்கப்பட்டவை. அது என்ன 4 வகை பிறவின்னா, அண்டஜம்னு ஒண்ணு, அதாவது முட்டையில இருந்து பிறக்கக்கூடியது, கோழி, பறவை இதெல்லாம். அடுத்தது ஜலாயுஜம், அதாவது கர்ப்பப்பையில இருந்து வரக்கூடியது, மனுஷா, இந்த மேமல்ஸ் சொல்லக்கூடிய பாலூட்டிகள் இதெல்லாம் கர்ப்பத்தில இருந்து வரக்கூடியது. அடுத்தது உத்பிஜம், அதாவது விதையில இருந்து தோன்றுவது. உதாரணமா தாவரங்கள், செடி கொடிகள்லாம் விதையில இருந்து வராப்பல வரக்கூடியதான உயிர்கள். 4வது ஸ்வேதஜம், அதாவது வேர்வையிலிருந்து உடம்புல இருக்கக்கூடியதான மாய்ஸ்டர்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கிருமிகள், பூச்சிகள் இதெல்லாம். இப்படி அண்டஜம், ஜலாயுஜம், உத்பிஜம், ஸ்வேதஜம்னு சொல்லக்கூடிய 4 விதமான பிறவைகளும் முன்னாலேயே படைக்கப்படுகின்றன. பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரான்னு சொல்லக்கூடிய 4 விதமான மக்களும் முன்னாலேயே சிருஷ்டிக்கப்படுறா. பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசின்னு சொல்லக்கூடிய 4 ஆசிரமங்களும் முன்னாலேயே நடக்கின்றன. உயிர்களுக்குள்ளே ஜாதி பேதங்களும் பிறப்பும் இதெல்லாமும் கூட, அவளுக்கு மோட்சமும் கூட உன்னுடைய அனுகிரகத்தின்படிதான் கிடைக்கிறது. ரிஷிகள்லாம் அகங்காரம் மமகாரத்தை விட்டுட்டு தபஸ் பண்றா, உன்னுடைய அனுகிரகத்தினால வரம் வாங்கிக்கிறா அப்படின்னா அதுவும் உன்னுடைய அனுகிரகம் தான். உன்னுடைய பக்தர்கள் சில பேரை தவிர யாருக்கும் உன்னுடைய மாயம் தெரியாது. உத்தமர்களா இருக்கக்கூடிய ஜீவர்கள்லாம் உன்னுடைய திருவடி தாமரைகள்ல தங்களுடைய பாரத்தை எல்லாம் பரநியாசம் பண்ணிட்டு உன்னையே நினைச்சுட்டு இருக்கா. நீ பார்த்துப்பே அப்படின்னு கவலை இல்லாம இருந்துட்டு இருக்கா. இப்ப நாங்க இத்தனை சொன்னோமே, இத்தனை பேரையும் வாழ்வித்து எல்லாருக்கும் சுவாமியா இருந்து அனுகிரகம் பண்றவன் நீதான். இது எல்லாருலயும் யார் வசந்தவான்னா, எந்த பொறுப்பும் இல்லாமல் எல்லா பொறுப்பையும் உன் திருவடிகள்ல ஒப்படைச்சிட்டு சரணாகதி பண்ணி நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு இருந்துட்டு இருக்காளே பிரபன்னா சரணாகதா, அவாதான் வசந்தவா. அந்த சரணாகதா எந்த உன்னுடைய திருவடி தாமரையில எப்போதும் பக்தியோட கூட விசுவாசமா இருக்காளோ, அந்த விசுவாசத்தோடு கூட நாங்களும் அவளை போலவே உன் பக்கத்திலேயே இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சாமீபியம், அதாவது உன் அருகிலே வசிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரத்தை கொடு. நீங்க அந்த மாதிரி இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கோ அப்படின்னு நீ நினைக்கலாம். ஒன்னும் பண்ண போறது இல்ல, உனக்கு கைங்கரியம் பண்ணணும். உன் பக்கத்திலேயே இருந்துட்டு உனக்கு ஏதாவது கைங்கரியத்தை நிரந்தரமா பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஒரு சாமீபியம், உன் அருகிலே இருந்து உனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்ற வரத்தை வாங்கிக்கிறதுக்காக தான் இங்க தபஸ் பண்ணினோம். எங்களுடைய தபஸையும் மதித்து எங்களுக்காகவும் இறங்கி வந்து சேவை சாதித்த தோதாத்ரிநாதனே நீ எனக்கு இந்த வரத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திச்சா. உடனே பெருமாள், பரவாயில்லையே, ரொம்ப மெச்சூரிட்டியோடு கூட கைங்கரியம் பண்ணணும்னு வரம் கேட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இவ்வளவு பக்குவப்பட்ட நீங்க இத்தனை வசந்த வரத்தை கேட்கறீங்கோ, நீங்க ஆசைப்படுறபடியே நடக்கட்டும். நான் உங்களுக்கு ஆச்சரியமான வரம் தரேன். நீங்க 2 பேரும் அழகான பணிப்பெண்களாட்டமா என் பக்கத்துல இருந்து எனக்கு சாமரம் வீசக்கூடிய கைங்கரியத்தை பண்ணுங்க. எனக்கு ஸ்ரீவைகுண்டத்துல சாமரம் வீசக்கூடிய நித்தியசூரி பெண்கள்லாம் இருக்கா. அவளாட்டமா அர்ச்சாவதாரமா இந்த தோதாத்ரிநாதனா இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய கர்ப்ப கிரகத்திலே நீங்க சாமரம் வீசுங்கள் அப்படின்னு வரத்தை கொடுத்து மறைஞ்சார். அவ எதிர்பார்த்தபடி பகவானுடைய சாமீபியம் கிடைச்சுடுத்தவாளுக்கு.
அதாவது அர்ச்சாவதாரமா பெருமாள் ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் ஸ்ரீவைகுண்டநாதனா ஆனந்த விமானத்துக்கு வைகுண்ட விமானத்துக்கு கீழே வானமாமலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த தெய்வநாயக்கனுக்கு பக்கத்துல இருந்து சாமரம் வீசக்கூடியதான விஷ்ணு சாமீபியம் அவளுக்கு கிடைச்சிடுத்து. அவ கேட்டது சாமீபியம் தான், அதாவது பகவானுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய பாக்கியம் தான். அவ மோட்சம் கேட்கல, அதுக்கு இன்னும் நாளாகும். சரி பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டா அது கொடுத்துட்டார் பெருமாள். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும், தபஸ் பண்ணி அவளுக்கு மோட்சம் கிடைச்சு விடல, பெருமாள் பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ற பாக்கியம் தான் கிடைச்சது. அதுவும் இந்த லீலா விபூதியில தான், நித்திய விபூதியான வைகுண்டத்தில் அல்ல. அதனால வைகுண்டம் வேணும்னா ஒண்ணு பக்தி இல்ல சரணாகதி. அந்த பகவான் கொடுத்த வரத்தின்படி இன்னைக்கும் வானமாமல கஷேத்திரத்தினுடைய கர்ப்ப கிரகத்திலே இந்த ஊர்வசி திலோத்தமான்னு சொல்லக்கூடிய தேவ மாதர்கள் அப்சரஸ்கள் 2 பேரும் பெருமாளுக்கு அப்படியே ஆகாசத்துல பறந்துண்டு வந்து சாமரம் வீசுவது போல இருக்கா. அதாவது பெருமாளுடைய கர்ப்ப கிரகத்துல பெருமாளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சவத்துல இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் வரையறா பாருங்க படத்துல எல்லாம், அந்த மாதிரி ஆகாசத்துல ஸ்பேஸ்ல பறந்து வந்து இவ பெருமாளுக்கு சாமரம் வீசுறது போல இருக்கா. ஏன்னா தேவர்கள் தேவமாதர்களுடைய கால் எல்லாம் பூமியில நிக்காது, பூமிக்கு மேலதான் இருக்கும், ஸ்பேஸ்ல தான் இருப்பா அவள்லாம். அது அவளுடைய விசேஷ சக்தி. அந்த மாதிரி அவ தாங்க தேவமாதர்கள் அப்படின்றத நிரூபிக்கிற விதத்துல அவ அப்படியே அந்தரத்துல தொங்கிண்டு பெருமாளுக்கு சாமரம் பரிமாறின்னு இருக்கா. அடியேன் ஒரு படத்தை ஷேர் பண்ணியிருந்தேன் நெட்ல, நீங்க வானமாமல பெருமாள் அப்படின்னு போட்டு பார்த்தாலும் தெரியும். பெருமாள் ஆச்சரியமா நாகனைன்னு சொல்லக்கூடிய திருவனந்தாழ்வான் மேல உட்கார்ந்து இருக்கார். வலது பக்கத்துல ஸ்ரீதேவி, இடது பக்கத்துல பூமி தேவி. அதோடு கூட மேல வந்து சாமரம் வீசக்கூடிய 2 பணிப்பெண்கள் அந்த ஊர்வசியும் திலோத்தமையும் அப்படின்னு சொன்னோமே, அவ எப்படி அங்க வந்து அந்த மாதிரி ஆனா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சரித்திரம் தான் இந்த சரித்திரம். இதை பரமேஸ்வரன் சொல்லக்கூடிய ருத்ரன் தன்னுடைய மனைவியான பார்வதிக்கு சொன்னான். சொல்லிட்டு இதுக்கான பலத்தையும் சொல்றான் கூடவே. சொல்றவாளுக்கும் கேட்கிறவாளுக்கும் பரமபதம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை தரக்கூடிய இந்த சரித்திரத்தை பக்தியோடு எல்லோரும் கத்துக்கணும். கத்துக்கணும்னா என்ன கத்துக்கணும்? வெறும் இந்த கதையை கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுடாம இந்த கதையினாலே சொல்லப்படக்கூடியதான தர்மங்கள் சூக்ஷ்மங்களை எல்லாம் பயில வேணும், கத்துக்கணும், பயின்று அறிய வேணும், அபியாசம் பண்ணிக்கணும். புராணங்களோ இத்தியாசங்களோ காதால கேட்கறதெல்லாம் ஏதோ பொழுது நல்ல விதமா கழியணும், டைம் பாஸ் ஆனா போறோம்னு சொல்லக்கூடியது செகண்டரி. பிரைமரி எதுக்காகன்னா அதுல இருக்கக்கூடிய உபதேசங்கள் சூக்ஷ்மங்கள் தர்மங்கள், யார் யார் எப்படி எப்படி எல்லாம் பண்ணினா, யார் என்னென்ன உபதேசம் பண்ணினா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு சூக்ஷ்மதர்சிகளா நாம் இருக்கணும். அப்படி ஒரு சூக்ஷ்மமான ஞானத்தோட விஷயத்தை கிரகிக்கிறவாளுக்குத்தான் நிறைய விஷயங்கள் மனசுல நிற்கும், மேலும் கேட்க 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 பதியும். வெறும கதை கேட்கிறாப்புல கேட்டா அந்த கேட்கிற சமயம் பாவம் பண்ணாம பகவானுடைய திருவடிகள்ல மனசை செலுத்தி ஒரு புண்ணிய காலமா அமையுமே ஒழிய சொல்லப்பட்ட அந்த புராண இத்தியாசங்களினுடைய முழு பலனும் கேட்கிறவாளுக்கும் சொன்னவாளுக்கும் ஏற்படாது. ஆகையினாலே பகவானுடையதான இந்த சரித்திரத்தை சொன்னாலும் மோட்சம் கிடைக்கும், கேட்டாலும் மோட்சம் கிடைக்கும். பக்தியோடு கூட இந்த கதையை எல்லோரும் பயின்று இதுல இருக்கக்கூடிய சூக்ஷ்மங்களை எல்லாம் அபியாசம் பண்ண வேண்டும் அப்படின்னு பார்வதிக்கு ருத்ரன் சொல்லி முடித்தான். அடுத்தபடியா 8வது அத்தியாயம் அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஸ்ரீமதே வரமங்கா நாயிகா சமேத ஸ்ரீ தோதாத்ரிநாத பரபிரம்மனே நமः. திரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.